विदेशी मुद्रा बचाने के लिए कि साल भर तक घर में कोई भी फंक्शन हो हम सोने के गहने नहीं खरीदेंगे. இந்தியாவில் இத்தனை லட்சம் கோடி பேர் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 70 லட்சம் கோடி தான். ஆமாம். 140 லட்சம் கோடி எஃப்டியில் மட்டும் இருக்கு. இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு கோல்டு வச்சு எவ்வளோ வச்சிருக்காங்க தெரியுமா? $50. 2013 கிடைச்ச $50. அந்த $50 இன்னும் நான் வச்சிருக்கேன். இட்ஸ் கிவன் 100% ரிட்டர்ன். $50 இன்னைக்கு நான் 2013 $56, இன்னைக்கு $95. கரெக்ட். நம்ம காயின் நம்மது 2013 $500, இன்னைக்கு $100. ட்ரம்ப் என்ன சொல்றாரு? இந்த ஸ்டாக்கை வாங்குங்கிறாரு. பார்த்தீங்களா இன்டெல் ஸ்டாக் என்ன போட்டுச்சு? பிட்காயின் வரும்போது பிட்காயினை வாங்கினாரு. சில்வர் மேலே எனக்கு அதீத நம்பிக்கைனாரு. உலகத்தில் மிகப்பெரிய ட்ரேடர் அந்த உலகநாதன் தாங்க. 88% நம்ம ஆயில் அண்ட் கேஸு இம்போர்ட் பண்ணுறோம். 88% நம்ம ஊரில் எங்கேயாவது ஆயில் அண்ட் கேஸ் வருமா? வராது. 144 கோடி மக்களுக்கு நாளைக்கு பெட்ரோல் போடணும், பவர் இருக்கணும். எங்கேருந்து ஒரு ஆயில்? வணக்கம், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு செலிப்ரிட்டி கெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் தேவையில்லை. மதுரை வீரன் அப்படின்னு கூகுளில் போட்டாலே பறவை புண்ணியமாக தூள் சாங்லாம் வராது, இவரோட ஃபேஸ் தான் வரும். ஸோ அவர் தான் இன்றைக்கி வந்திருக்காரு. வெல்கம் மிஸ்டர் மதுரை வீரன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ குருபா, தேங்க்யூ. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே மானியத்தேனே பொன்மானியெல்லாம் போட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம்னு நினச்சேன். இன்ட்ரொடக்ஷனே வேணாம், என் தலைவர் என்ன சொல்கிறாரு அதை தான் கேட்க வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவல் யூ ஹேவ் அ வெரி குட் ஃபேன் ஃபாலோயிங். ஏன்னா பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஒரு விஷயம் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நீங்கள் ஓவரால் உங்களோட ஜேர்னியை ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பளத்துலேருந்து இப்போ பல கோடிக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எதை நோக்கி மற்றவங்க எல்லாம் ஓடுறாங்களோ அதை நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டதுனால அவங்க தங்களில் நம்மளோட ஒரு பர்சனாக தான் உங்களை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறது ஒரு சில பேருக்கு தான் நீங்கள் ஜெயிக்கிறது தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க வைக்கும். ஒரு சில பேர் தான் அந்த பர்சனலாக கனெக்ட் பண்ணுவாங்க. அதில் டெஃபினட்டாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா எந்த யூடியூப் வீடியோ கமெண்ட்ஸ் பார்த்தாலுமே பீப்புள் கேன் ரிலேட் டு யுவர் சக்ஸஸ். ஸோ அந்த வகையில் யூ ஆர் ரியலி பிளெஸ்டு மதுரை வீரன். அந்த வகையில் இல்லை, நான் உண்மையாலுமே மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எங்கேருந்து ஆரம்பித்தேன், எந்த இடத்துக்கு வந்தேங்கும் போது இப்போ 10வது படித்த பையனும் இது பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த நம்பிக்கையை கொடுக்குறோம் இல்லையா, அந்த இடத்துல நான் நிற்கிறேன். அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி பீப்புள் ஆர் ஃபாலோவிங் மீ. ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேக்டருக்குள்ளே வந்துட்டீங்க இல்லையா? ஒரு ஃபேம்னு ஒன்று வந்துட்டீங்க. எங்கன்னா போனாலும் சும்மா செல்ஃபி மட்டும் எடுத்து போக முடியாது, இந்த பையனுக்கு நம்ம உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே வந்துட்டீங்க. அந்த வகையில் நான் இப்போ தான் உங்களோட வீடியோஸ் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனில் ஒரு கடன்னு பார்த்தா 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர். அடுத்த இன்டர்வியூ வைக்கும்போது 1 மில்லியன் டச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வாட் எவர் யூஆர் டூயிங் யூஆர் ரியலி டூயிங் குட். அந்த மாதிரி அன்றே கணித்தார் கமலஹாசன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணீங்க லேட்டஸ்ட்டாக. சரி, கடைசியில் சிஎம்ஏ அதை பேச வச்சுட்டீங்க. ஆமாம் ஆமாம். அது என்ன மேட்டர் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அது என்னென்னா பதவி ஏற்றுக்கிறாங்க, தவேக்கா ஜெயிக்கிறாங்க, வர்றாங்க. அப்போது பதவி ஏற்றுக்கிறதுக்கு முந்தின நாள் ஒரு 5 நாள் டயம் இருந்தது. அந்த 5 நாளில் நான் என்னோடய ரிசர்ச் கிட்டத்தட்ட நானும் தமிழ்நாடு ஒரு முன்னேற்றங்கிறதுல எப்படி எக்கனாமிக்ஸ்லாம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வந்திருக்காங்க. அவங்க புதுசு நாங்கள் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. பட் ஆனால் இதில் இருக்கிறது என்னென்ன கேப் இருக்குது அப்படிங்கிறத என்னோட சேனலில் நான் போட்டிருந்தேன். 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, இதுக்கு வெள்ளை அறிக்கை விட்டால் கரெக்டாக இருக்கும்னு நான் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், 5 வருஷம் ஆட்சி சிறப்பாக இருக்கும், டிவிக்கெல்லாம் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். அது அப்படியே எக்ஸாக்டாக அவர் பேசிட்டார், முதல்வர் அதை பேசிட்டார். ஆனால் இட்ஸ் நாட் கிரெடிட் டு மீ. ஒருவேளை அவங்க ஆல்ரெடி இதை நினச்சிருந்துருக்கலாம், கோயின்சிடென்ஸாக நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே நான் என்ன நினச்சேன், ஒரு 40 பேர் கொண்ட ஒரு செயற்குரு இவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் ட்ராக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பீப்புள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் ஃபினான்ஸ். அதை எளிமையாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதுவும் தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாட் எவர் நீங்கள் சொல்கிற விஷயம் போய் சேர்றதுனால தான் பீப்புள் ஸ்டில் ஃபாலோயிங். இல்லை, அது எதனாலனா நான் அதிகமாக படிக்கலை, அது கம்மியாக படித்ததுனால. அதிகமாக படித்தா தான் நீங்கள் பிரச்சனை காம்ப்ளெக்ஸ் பண்ணி சொல்கிறது. எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு பேசிக்காக எப்படி ஒரு 5 வயசு பிள்ளைக்கு எப்படி சொல்லித்தரணும் அதை சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து சாப்டர் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பா, இவ்வளோ தான்ப்பா மேட்ரு அப்படிங்கிறதுல எனக்கு அந்த இதில் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஆன் தட். 10வது வரையும் படித்தது எனக்கு பெரிய விஷயம். எனக்கு
பட் ஆனா நிறைய பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம வந்து படிச்சது கம்மி தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க வந்து அதை பிரேக் பண்ணணும்னா எய்தர் அவங்க வந்து நிறைய சம்பாரிச்சிருக்கணும், இல்லைன்னா நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆமாம். ஸோ நீங்க எப்போ அந்த உங்களோட காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணீங்க? இல்லை, அந்த காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணுறதுங்கிறது அதான் நம்ம படிக்கலைங்கிற ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ள. அப்புறம் கை கட்டி போய் நிற்கிறது, எங்கெங்கெல்லாம் போய் அசிங்கப்பட வேண்டியதெல்லாம் அசிங்கப்பட்டாச்சு. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருச்சு இந்த பணம் தான் வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அப்படிங்கும்போது அந்த பணத்தை நோக்கி நம்ம ஓடுறோம். ஓடும் பொழுது ஓடிக்கிட்டே இருப்போம், சம்பளம் வரும், நம்ம செலவு பண்ணுவோம், எங்கேயுமே இருக்காது. கடைசியில் பிள்ளைங்க இருக்கும், பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டாக உட்காரணும். அப்படிங்கும்போது இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் நீங்கள் சம்பாரித்து வீடு கட்டி கல்யாணம் பண்ணி திருப்பி நீங்கள் போய் உட்கார்றதுக்கு 65 வயசாகிடும். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த காம்ப்ளெக்ஸ் நான் என்ன பண்ணேன்னா 2016-17 அதெல்லாம் உடச்சிட்டேன் நான். இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணணும், ஒழுங்காக போகணும், சரியான ரூட்டில் போகணும், சரியான தேர்வுகள் பண்ணணும், முதலீட்டை சரியாக பண்ணணுங்கிறத 2013 அந்த எண்ணம் வந்துச்சு. அது 2017 ரொம்ப டீப்பாக அதை வந்து பண்ணதுனால இப்போ எப்படி எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் சொல்லியே தீரணும். நான் எப்படி என்ன நினைக்கிறேன்னா, ஐயோ தயவு செஞ்சு ஒரு 100 பேத்துக்காக நம்ம சொல்லணும்டா, சொல்லிடணும், இந்த உண்மையை சொல்லிடுவோம்ப்பா, இதுதான் ரூட்டு, தயவு செஞ்சு இது போயா. ஒரு ஆட்டோ டிரைவர் பார்க்குறாரு, ஆனால் எப்படின்னா என்ன, ஆட்டோ இண்டெக்ஸை வாங்குப்பா, ஆட்டோ இண்டெக்ஸை வாங்கு, வேறு என்ன உனக்கு, நீ ஆட்டோ ஓட்டுற அண்ணன் தானே, ரைட்டு, தினமும் காலையிலேருந்து கஷ்டப்படுறீங்க, ரைட், ஆட்டோ இண்டெக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு நம்ம இண்டெக்ஸ். ஐம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட், பட் ஐம் சேயிங் ஒரு ஆட்டோ டிரைவரும் ஆட்டோ இண்டெக்ஸை வாங்க முடியும். அந்த பொது அறிவு அவங்கள்ட்ட போய் சொல்கிறேன் நான், அண்ணே ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுண்ணே, இதை ஓப்பன் பண்ணிருங்கண்ணே, இந்த பட்டன்னே, இதை வாங்கினா போதுண்ணே, இதை மட்டும் வாங்கினா லாங் டர்மாக விட்டுருங்கண்ணே. சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சுறேன். ஆனால் அங்கே பாருங்கண்ணே, பஜாஜ் ஆட்டோ போதா, அதுதானே இங்கே பாருங்கண்ணே, இங்கே இருக்குது. அந்த பாருங்கள் அசோக் லேலண்டு பஸ்ஸு போதா, அதுதானே இதில் இருக்குது. அங்கே சுசுகி இருக்கானே, அதுதானே இருக்குது. இந்த பாருங்கள் பாப்பா டிவிஎஸ் ஸ்கூட்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுவும் அந்த இண்டெக்ஸுக்குள்ளே இருக்குண்ணே. ஓ இவ்வளோ இருக்கா தம்பி, ஆமாங்க இதில் போட்டிருங்க நீங்கள் அப்படின்னு அவங்க மொழியிலே சொல்லும்போது என்ன ஆகிடுறாங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபினான்ஸை ஈஸியாக கொடுக்கும்போது தே அண்டர்ஸ்டாண்ட், அடைச்சி இவ்வளோதானா, இவ்வளோதானா, இதை ஏன்டா எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு ஃபைனலி தே அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஏன்னா இதுதான் வந்து பீட்டர் லின்ச்சும் தன்னோட புக்கில் ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போகிறேன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓகே ஆசீர்வாத் ஆட்டமா வாங்குறாங்க, அது என்னது ஐடிசி, இந்த மாதிரி நான் மானிட்டர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் அவர் ரிட்டையர் ஆகும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். அவர் உள்ளே வரும்போது ஃபெடலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ண ஒரு ஃபண்ட் மேனேஜர். உள்ளே வரும்போது ஒரு $18 மில்லியன் இருந்தது. அவர் வெளியே போகும்போது $18 பில்லியன் கிட்ட கொண்டு போனார் ஏஎம்எஸ். பட் அவர்கிட்ட கேட்கும்போது, ஓகேங்க உங்கள் ஃபண்டு இவ்வளோ பாப்புலர் ஆகிருக்கு, இவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்கு, அப்போ உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் பயங்கரமாக சம்பாரிச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணதில் 2 டைப் ஆஃப் பீப்புள் தான் சம்பாரிச்சாங்க. ஒருத்தவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணவங்க மறந்தவங்க, இன்னொருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க இறந்தவங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் மறந்தவங்க இறந்தவங்க, என்ன ரைமுடா. இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை க்ரோ பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லாமே மார்க்கெட் மேலே போகும்போதோ இல்லை கீழே வரும்போதோ உள்ளே போயிட்டு வெளியே வர்றது மாதிரி பண்ணி they did not give time for the investments to grow அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதே தான் நீங்களும் சொன்னீங்க இல்லையா. ஸோ ஓவர் த பீரியடில் உங்களுக்கு அந்த புரிதல் எப்போ வந்தது? ஏன்னா அஸ் மனுஷனா கண்டிப்பாக எமோஷனல் ஃபேக்டர் இருக்கும். என்னடா நேற்று வரைக்கும் 10 லட்சம் இருந்தது, இன்றைக்கி ஒரு 5 லட்சம் கம்மியாயிடுச்சுன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த எமோஷனல் ஃபேக்டர். அந்த எமோஷனல்லாம் எனக்கு எப்போன்னா பேசிக் எக்கனாமிக்ஸை தெரிஞ்சோடனே, இந்திய பங்கு சந்தை வந்து உலக பங்கு சந்தையில் 4%, வேர்ல்டு மார்க்கெட் இட் இஸ் 100ல் நம்மளோட மார்க்கெட் 4%, டிமேட் அக்கௌண்ட் இருக்கிறதே 1%. ஆமாம். இதை நான் வந்து 2017 அதெல்லாம் நான் படிக்கிறேன். இவ்வளோ பெரிய மார்க்கெட் அங்கே இருக்குது, 40 ட்ரில்லியன் அங்கே இருக்குது, நம்மளதில் ஒன்றுமே இல்லை, 3 ட்ரில்லியன் 3.5 ட்ரில்லியன்லாம் இருக்குது. இது வளருமானா, இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறோம், இவ்வளோ பேர் கன்சியூம் பண்ணுறோம், ஜென்சி கிட்ஸ் வந்துட்டாங்க, எல்லோரும் வெஸ்டர்னில் தான் போகிறோம், தேட்டருக்கு போகிறோம், காஃபி சாப்பிட்றோம், ஹையஸ்ட்டு ஸ்டார்பக்ஸு, நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஐட்டமும் எல்லாமே இட் இஸ் கார்பரேட்டட். நம்ம பழைய மாதிரி எல்லாம் அரசராகவோ அல்லது மாட்டு வண்டியிலே எங்கேயும் போல எல்லாம் முடிஞ்சு போச்சு. கரெக்டு. 1947 48 நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த டாலர் சொல்கிறேன், டாலர்லாம் சரிசமமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆயில் அண்ட் கேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எல்லா வீட்லேயும் இப்போ கேஸ் இருக்குது, எல்லா வீட்லேயும் இருக்கும் பொழுது எல்லோரும் யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், ஷிப்புக்கு யூஸ் பண்ணுறோம், ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், டிஜிக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ டீசல் பெட்ரோல் எனக்கு தேவை, அதை யார்கிட்ட தராங்கன்னா நான் யூஎஸ்டியில் தான் நான் இம்போர்ட் பண்ணி நான் வாங்குகிறேன். அது வாங்குறனால அவன் முன்னேறான், நானும் முன்னேறேன். என்னோடய வளர்ச்சி 2031 3rd
ஜிடிபியில் தேர்டாக வருங்கிறத IMF சொல்கிறாங்க. அன்னைக்கு 2017 எனக்கு சொன்னது, நான் படிக்கும்போது என்னென்னா இவங்க 6 வருவாங்க 2025லங்கிறத அப்போ நான் படித்தேன். 2025 இவங்க 6 வந்துட்டோம், 4 வந்தோம், இந்த வாரனால நம்ம 6க்கு போயிட்டோம். ஓகே, உண்மை 4 இருந்தோம். ஸ்டார்ட் பண்ணி $60 இருக்கும்பொழுது க்ரூடு இருக்கும்போது நம்ம 4, 100 போனோன்னே 6, ஓகே 130 போச்சுன்னு வச்சுங்க, சொல்லக்கூடாது. ஜிம்பாவேலாம் இருக்குல்ல, ஆமா ஆமா, அந்த மாதிரி கண்ட்ரிலாம் போயிடும். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்லாம் சொல்லுவாங்க. காலையில் நீங்கள் காய்கறி போய் வாங்குனீங்கன்னா ஒரு ரேட்டு, அதே காய்கறி ஈவினிங் வந்து வாங்குனீங்கன்னா ஒரு ரேட்டு. அது ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ரேட்டு மாறிக்கிட்டே போகும். அந்த அளவுக்கு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆச்சு அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ மெயினாகவே இன்னொரு விஷயம் அதுக்கு வருவோம். இப்போது மதுரை வீரனாலே ஒரு கோல்டு ஜுவல்லரி ஆடுன்ற மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க. மதுரை வீரனா அவர் கண்டிப்பாக கோல்டை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாருன்ட்டு. ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தேன். ஸோ அதில் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்தியாவில் இத்தனை லட்சம் கோடி பேர் இருக்காங்க. ஓவராலாக இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 70 லட்சம் கோடி தான். ஆமாம். அண்ட் ஓவராலாக அதுலேருந்து தாண்டி எஃப்டிக்குள்ளே வந்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 140 லட்சம் கோடி எஃப்டியில் மட்டும் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரு படி மேலே போய் பார்த்தா இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு கோல்டு வச்சு எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியுமா? 530 லட்சம் கோடி. 530 லட்சம் கோடி வெறும் கோல்டு மட்டும் இருக்குது இந்தியாவில். ஸோ இந்த டைமில் நம்ம பிஎம் வந்து ஒரு அறிக்கை சொல்கிறாரு, இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ப்ளஸ் கன்சப்ஷன் கம்மி பண்ணுங்கள், ஃபாரின் ட்ராவல்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், இந்த 3 விஷயம் சொல்கிறார். பட் இந்த 3 விஷயத்தில் டாப்பாக என் மைண்டில் வந்து நிற்கிறது இந்த கோல்டை வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கன்றார். அது 2 விஷயம். அஸ் அ காமன் மேனாக, அஸ் அ இன்வெஸ்டராக எனக்கு இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அஸ் அ காமன் மேனாக இதனால் நான் என்னென்னலாம் பண்ணணும், இது எதுக்கு அவர் அதை ஃபஸ்ட்டு சொன்னார்? இல்லை, இது வந்து நீங்கள் வந்து அரசியலாக பார்க்காம பொருளாதாரமாக இதை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அரசியலை தனியாக வச்சுருவோம், யார் சொன்னால் அதை விட்டுருவோம். பொருளாதாரமாக நீங்கள் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 34,000 டன் நம்ம கோல்டு வாங்கிட்டோம். 34,000 டன்னு எந்த நாட்டிலையும் இல்லை, யாருக்கிட்ட இல்லை, நம்மள்ட்ட தான் இருக்குது. நிறைய தடவை பேசிட்டோம். நம்ம வாங்கி லாக்கரில் வச்சுட்டோம். அதுவும் பெண்கள் நம்ம வாங்கினாங்க, வாங்கி லாக்கரில் வச்சதுனால நம்ம எப்பெல்லாம் நம்ம வாங்குகிறோமோ அங்கேருந்து அவன்கிட்டருந்து ஐஎன்ஆரை விற்று யூஎஸ்டியில் வாங்குகிறோம். கரெக்ட். வாங்க அவனோட யூஎஸ்டி ஸ்ட்ரென்த்தன் ஆகுது, ஐஎன்ஆர் டெப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்குது. 88% நம்ம ஆயில் அண்ட் கேஸு இம்போர்ட் பண்ணுறோம். கரெக்ட். 88%. நம்ம ஊரில் எங்கேயாவது ஆயில் அண்ட் கேஸ் வருமா? வராது. 144 கோடி மக்களுக்கு நாளைக்கு பெட்ரோல் போடணும், பவர் இருக்கணும். எங்கேருந்து ஒரு ஆயில் நம்மள்கிட்ட கிடையாது. யாரையோ ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். 88%. ஆனால் இது அது அத்தியாவசியம். ஆயில் அத்தியாவசியம். நான் திரும்ப சொல்கிறேன், ஆயில் அத்தியாவசியம். கரெக்ட். தங்கம் அத்தியாவசியமா ஒரு மனுஷனுக்கு? அதை தான் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, தங்கத்தை வந்து நீங்கள் வந்து அத்தியாவசிய பொருளில் வரவே வராது, ஆடம்பர பொருளாக ஆயிடுச்சு. இன்னொன்று, டிசம்பர் 11 கோமெக்ஸில் கிட்டத்தட்ட மல்டி பில்லியன்ஸில் லாங் ட்ரேட் எடுத்துருக்குறாங்க. 20,000 போகணும். 20,000 டாலர் அவுன்ஸு, $20,000 போகுன்னு சொல்லி இப்போ இங்கே வேணால் டிஸ்பிளே நம்ம காட்டிடுவோம். லாங் பொசிஷன் எடுத்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, லாங் பொசிஷன் அவன் எடுக்கிறான், எவனோ ஒருத்தன் அங்கேருந்து எடுக்கிறான். கோல்டு விலை ஏறப்போகுது, நம்மளால் அச்சய தெரியுதுக்கு ஓடி போய் வாங்குவோம். வாங்கும்போது நம்ம கரன்சி கீழே விழுகும். நாட்டை வந்து இப்போலாம் அழிக்கணும்னா குண்டெல்லாம் போடாத, எக்கனாமிக்கல் வார எடுத்துரு. குண்டெல்லாம் போட்டு அவனை கொள்ளாதரா, எக்கனாமிக்கல் வார அட்ரா அவன் மேலே அழிஞ்சு போயிடுவாங்கன்றீங்க. இவன் சோரோஸ் என்ன பண்ணான்? தாய்லாந்து இன்னி வரை எழுந்திரிச்சிச்சா? ஆமாம், இன்னும் ஏந்திரிக்கலையே. அந்த நாட்டை எப்படி கொன்னா? போர் தொடுத்தானா? போர் தொடுக்கல. அவன் எக்கனாமி அழிடா. எக்கனாமி அழிக்கனா கோல்டை வாங்க சொல்கிறான் எல்லாத்தையும். ஓகே. இந்த கோல்டை இப்போ பாருங்கள், இது ஓப்பனாக வந்து அவர் சொல்லிட்டாரு. ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு, ஆர்டராக சொல்ல ரிக்வஸ்ட்டாக கேட்குறாரு. தயவு செஞ்சு வாங்காதையா, ஃபாரின் ட்ரிப்பு போகாதையா, அதனால் யூஎஸ்டி ஸ்ட்ரெங்தன் ஆகுது, அதனால் ஐஎன்ஆர் கம்மியாகுது, அதனால் எகைன் உனக்கே தான் பிரச்சனை. என்ன, ஆயிலை நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 110 ரூபாய்க்கு வாங்கும்போது கத்திரிக்காய் விலை அதிகமாகிடுது, காய்கறி விலை அதிகமாகிடுது, பால் விலை அதிகமாகிடுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. கரெக்ட். நீ தான் கஷ்டப்பட போகிற, அதனால் தயவு செஞ்சு அதை பண்ணாத அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? இந்த ஸ்டாக்கை வாங்குங்கிறாரு. பார்த்தீங்களா, இண்டல் ஸ்டாக் என்ன போட்டுச்சு? ஆமாம். பிட்காயின் வரும்போது பிட்காயினை வாங்கினாரு. சில்வர் மேலே எனக்கு அதீத நம்பிக்கைனாரு. உலகத்தில் மிகப்பெரிய ட்ரேடர் அந்த உலகநாதன் தாங்க. குச்சமே இல்லாமல் சொல்லுவேன். அவன் பண்ண வேலைக்கெல்லாம் பக்கா ட்ரேடர். இஸ் அ கிரேட் ட்ரேடர் இன் த வேர்ல்டு ரைட் நவ். ட்விட்டு போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேல்யூம் இருந்தது, எவ்வளோ புக் பண்ணால் அதை அப்படியே காப்பி பண்ணாங்க ஈரானும். அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுங்கிறது எங்கேயோ இருந்தாலும் அது
பொருளாதார மயமாக்கல்ல கடைசியில் இங்கே மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் எல்லா மக்களையும் போய் பாதிக்குது பாருங்கள். கரெக்ட். ஸோ இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் கோல்டு வாங்கக்கூடாதுன்றோம். ஸோ கோல்டு பியாண்ட் மேபி மேரேஜுக்காக நான் அந்த டைமில் வாங்கலான்னு ஓகே. பட் நிறைய பேர் அதை வந்து ஏன் வந்து சேவ் பண்ணுறாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது, சரி கோல்டு பெருசாக இறங்கவே இறங்காது மச்சான், அது பிரச்சனையே இல்லை, நான் அதில் எஸ்ஐபி போடலாம். நடுவில் வந்து யாரெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டில் எஸ்ஐபி போட்டாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பயங்கர ஆச்சரியம். ஏன்னா லேட்டஸ்ட்டாக தான் அந்த ரேலியே அவங்க பார்த்துருக்காங்க. பட் கோல்டு பார்த்தீங்கன்னா 1980 நிக்சான் டைமில் அந்த கிராஷ் வந்ததுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 70% கிராஷ் ஆச்சு கோல்டு. அது ஆனால் அந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரிக்கே யாரும் போனதே இல்லை. ஆமாம். ஸோ 1980 நான் கிராஷ் ஆன அந்த பர்டிகுலர் கோல்டு ப்ரைஸு திருப்பி 2008 தான் மேலேயே போச்சு. ஸோ $800 கிராஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு 28 வருஷம் ஆச்சு. ஸோ கோல்டுன்ற ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி இயர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதுன்ற போது ஏன் மக்கள் வந்து அது பின்னாடியே ஓடுறாங்க? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அந்த ரீசன்சி பயஸ்னாலயா? இட்ஸ் அ இன்சூரன்ஸ் ஆர் இட்ஸ் ஹெட்ஜிங். திரும்பியாக தான் எதிரியோட பொருளை வச்சு அடிக்கிறது. ஓகே. எதிரியோட பொருள் என்ன? நீ யூஎஸ்டி விலை ஏறுது, நீ எதை யூஎஸ்டியில் நம்ம கத்திரிக்காய் யூஎஸ்டியில் தீர்மானிக்கிறோமா? கிடையாது. காரை யூஎஸ்டியில் தீர்மானிக்கிறோமா? கிடையாது. ஏதாவது ஒரு பொருளை யூஎஸ்டியில் தீர்மானிக்கிறோம்னா ஒரே பொருள் நம்ம லாக்கரில் இருக்கிற டாலர். இது கோல்டு. அறிந்தோ அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா பணவீக்கத்தை முறியடிக்கிறதுக்காக கோல்டை வாங்கி வைக்கிறோம். ஏன்னா எதிரியோட பொருள் அதான் மேலே ஏறுது. கரெக்ட். அதை கன்வெர்ட் பண்ணி எதராக பண்ணுறேன்னா க்ரூடு ஒன்று பண்ணுறேன், இன்னொன்று கோல்டு பண்ணுறேன். மக்கள் அறியாமலே நாளைக்கு அடகு வைக்க போகும்போது அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை கொடுக்குறாங்க. அதனால் மக்களுக்கு அவன் என்ன நினைக்கிறான்னா, அவசரத்துக்கு நான் போனேன்னா உடனடியாக எனக்கு கொடுக்கறது அந்த கோல்டு தான் அப்படிங்கிறாங்கல்ல, அதை கொடுத்துட்றாங்க. அதை உடனே பணமாக கன்வெர்ட் ஆகிடுது. எதில்? அன்னைக்கு யூஎஸ்டியில் என்ன ப்ரெசென்ட் இருக்கோ நம்ம இன்றைக்கி ஹெட்ஜிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஹெட்ஜிங்காக வைக்கிறதுல தப்பே இல்லை. இப்போ எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குது. பொண்ணுங்க பெற்றவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, தேவையானதை வைப்பாங்க, தேவையானதை வைக்கணும், அது வைக்கணும் தான். ஆனால் இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப எக்ஸராட் பண்ணி பல இதெல்லாம் பேசி கோல்டை வாங்குன்னு சொல்லதுனால என்ன ஆயிடுச்சு, இப்போ நானே சொல்கிறேன், நான் முதல்ல ஓப்பனாக சொல்கிறேன், நான் விக்டிமா, நானே தப்பு பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட், பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் 2021 கோல்டெல்லாம் வாங்கும் பொழுது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லும் பொழுது நான் பயப்படணும். நான் வந்து நிறைய யூடியூப்பில் நான் பேசினேன், எப்படி கோல்டு வந்து மந்த்லி சிட்டில் போட்டோம்னா எவ்வளோ லாபம் வரும், எப்படி சேர்க்கணும், அதெல்லாம் நான் பேசுகிறேன். என்னென்னா கோல்டோட அவேர்னஸ் மக்களுக்கு தெரியாது. 18% தேவையெல்லாம் போய் செய்கூலி சேதாரம் விட்றாங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் கோல்டு வாங்கினாங்க. கரெக்டாக பாருங்கள், அன்றைக்கி கோல்டு ரேட்டு கம்மி. ஓகே. நான் வந்து கோல்டை பற்றி பேசும்பொழுது கோல்டு ரேட்டு 4000. கரெக்டாக அது 10,000 வந்தோன்னா அந்த டாப்பிக்கை நான் நிறுத்திட்டேன். இப்போ லாஸ்ட் 3 மந்த்தாக நான் சொல்கிறதுன்னா செல் பண்ணிட்டு பாண்டுக்கு வந்துரு. ஓகே. கோல்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு பாண்டுக்கு வந்துருன்னு நான் வேணா காட்டுறேன். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட இப்போ 21 லட்சம் கோடி பாண்டு. ஓகே. நார்த்தில் இருக்கிற பனியாஸு, குஜராத்தி சேட்டு கோல்டை செல் பண்ணிட்டு தே ஆர் கம்மிங் வித் பாண்ட், ஹியூஜ் மணி. ஸோ இதில் மெயின் கான்ட்ராக்டாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிறது என்ன, ஒரு அன்சர்டனிட்டின்னு ஒன்று வந்ததுன்னா எல்லாம் கோல்டுக்கு போவாங்க. ஸோ இப்போ ஓவரால் வேர்ல்டில் பயங்கரமாக அன்சர்டனிட்டி இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத போது அப்போ கோல்டு ப்ரைஸ் ஏற தானே செய்யணும், ஏன் இப்போ கோல்டு ஏறலை அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு நம்ம சொல்லியாச்சு. போருன்னு வந்தால் கோல்டு விலை ஏறணும், விலை ஏறணும். ஆனால் இந்த தடவை எனர்ஜி மேலே அடித்தாச்சு. எனர்ஜி மேலே அடிக்காமல் நாட்டு மேலே அடிச்சிருந்தீங்கன்னா அது கோல்டு விலை ஏறும். ஏன்னா பொருளாதாரம் கீழே விழுவும் பொழுது ரெப்போ ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது கோல்டு விலை ஏறும். ஆனால் இப்போது அவன் அடித்ததெல்லாம் ரிஃபைனரி, சாப்பிட்றதுக்கே வழி இல்லைங்கும் போது அது எப்படி கோல்டு ஏறல? க்ரூடு விலை ஏறுச்சுன்னா கோல்டு ஏறாது, சிம்பிள். க்ரூடு விலை ஏறுச்சுன்னா டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகும். டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆனால் யூஎஸோட பாண்டு எகிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எகிறோம். அங்கே கோல்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு லாயக் கிடையாது. அதனால் கோல்டை யாரும் வாங்கலை. ஆயில் ப்ரைஸ் அதிகமானதுனால தான் இவ்வளோ நாள் நடந்துச்சுல, அதெல்லாம் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் அதிகமாகலாம் ஆகலை. ஆயில் ப்ரைஸ் அங்கே தான் இருந்தது. இந்த வாரில் தே வாண்ட், அதாவது நீங்கள் ஜியோகிராஃபிக்கில் நீங்கள் பாருங்கள், அதிக ஆயில் ரிசர்வ் ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே வந்து வெனிசுலா. ஓகே. 3 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சாச்சா? ஆமாம். 2வது சவுதி, ஆல்ரெடி தேர் வித் பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்டில் இருக்குது, சரண்டர் ஆகிட்டான். 3வது ஈரான் அடிச்சாச்சா? ஓகே. அவனோட எய்ம் என்னென்னா ஆயில் ரிசர்வாக எடுறா. உலகத்திலேயே கோல்டு ரிசர்வ் கிடையாது. கோல்டு இனிமேல் மைண்ட் பண்ண முடியுமா? தெர் இஸ் நோ எனி மைனிங். ஆயில் இன்னைக்கு 860 வருஷத்துக்கு ஆயில் இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான், அமெரிக்கனு ஆயிலில் தாண்டா இருக்குது, கோல்டில் இல்லைடா. அதனால ஆயில் எவன் வச்சிருக்கானோ அவனை அட்றா.
ஒன்றும் இல்லை, நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம மேலே அடிச்சிருப்போம். நல்ல வேளை நம்மக்கிட்ட இல்லை. எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி காட்டுவோம், எங்கள்கிட்ட கிடையாது. அந்த ரேஞ்சில் தானே நம்மளே இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது கிருபா, நம்ம வந்து இது வந்து எனக்கு கிடைச்ச $50, 2013 கிடைச்ச $50. 2013 நான் வேலை பார்க்கும்போது அங்கே இருந்த எனக்கு கொடுத்தானுங்க $50. அந்த $50 இன்னும் நான் வச்சுருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ணலை, கரன்சியாக வச்சுருக்கீங்க. கரன்சியாக வச்சுருக்கேன். இட்ஸ் கிவன் 100% ரிட்டர்ன். ஆமாம், எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல, ஆமாம், நான் எதுவுமே பண்ணலங்க. $50 அன்னைக்கு நான் 2013 $56, இன்னைக்கு $95. கரெக்டு. நம்ம காயின் நம்மது. 2013 $500, இன்னைக்கு $100. ஏன்னா அப்போ இருக்கிற பர்ச்சேசிங் பவர் இப்போ கம்மியாயிடுச்சு. கம்மியாயிடுச்சு. ஏன் தெரியுமா? நம்ம கோல்டை வாங்கி வாங்கி இவனை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். ஆயிலை வாங்கி வாங்கி இவனை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்கிறாங்கிறார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அவர் சொன்னது சரியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு மாற்று கருத்து இருக்குது. இன்றைக்கி நைட்டு போய் சொல்லி இதெல்லாம் சரி பண்ண முடியாது. இது ரியாக்டிவ் ஆங்கிளில் நீங்கள் சொல்கிறீங்க, இது கிடையாது. நீங்கள் ப்ரிவென்டிவாக நீங்கள் என்ன பண்ணிடணும், 30 வருஷத்துக்கு முன்னாடியே சோலார் பிளான்ட் போட்டிருக்கணும், நீ விண்டு பவர் போட்டிருக்கணும். அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா நான் ஏன் இதை யூஸ் பண்ண போகிறேன்? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் நீங்கள் எதில் வந்தீங்க? வண்டியில் வந்திருப்பீங்களா? ஒரு பெட்ரோலை போட்டு தானே வந்தீங்க. அந்த பெட்ரோல் எதில் வருது? நம்ம இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து தான் வருது. அந்த டாலரை நீங்கள் கரைக்கிறீங்க, அதை கரைச்சி எதை ஏர்ன் பண்ண போகிறீங்க? திருப்பி ருபீஸில் தான் வரும். கரெக்ட். இதை ஏறாதே. சரி, இது ஏறணும். சரி சார், இப்போது ஆமாம் சார், நீங்கள் சொல்லிட்டீங்க கோல்டை வாங்கக்கூடாது, ரைட்டு. எதை வாங்கினா இவன் ஸ்ட்ரென்தன் ஆகிறான். நான் வேலையே செய்யாமல் நான் வச்சுருந்த அந்த ரூபாய் இன்னைக்கு $95 எனக்கு $95 கொடுத்துருக்கு. இவன் ஏறவே இல்லை. அதனால தான் திரும்பி சொல்கிறேன், இப்போ we are talking about global invest. கரெக்ட். என்னோட $500 லைட்டாக, ஏதாவது $500 ஒரு 10% நான் வச்சுக்கிறேன். எதை? டாலரை. அது மட்டும் இல்லாமல் வேறு தேவைப்பட்டா யுவான், இந்தா யுவானையும் கொண்டா, யுவானில் ஒரு 10, இதில் ஒரு 5, இப்படி கொண்டா. இப்போ என்ன ஆகிடும், மை கரன்சி இஸ் கவுண்டர் வெயிட்டட். ஓகே, ஆஸ் இண்டிவிஜுவல் ரீட்டைலராக நான் எப்படி இதை பண்ண முடியும்? ஏன், ஒய் நாட்? தெர் இஸ் அ கிஃப்ட் சிட்டி. ஓகே, தெர் இஸ் அ கிஃப்ட் சிட்டி நோ. ஓகே. அன்னைக்கு வந்து 1900 நாங்களாம் அன்றைக்கி பேசும்பொழுது என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவான், என் மும்பை ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ், அவன் பெரிய அளவு இன்னைக்கு இந்தியாவிலே. அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு முதல்ல சும்மா $50,000 கேட்டான் குளோபல் இன்வெஸ்ட்டுக்கு. $50,000 டேய், $50,000 இருந்தாலும் நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், எல்லடா நீ பேசுகிற? ஏதாவது சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படிலாம் இல்லை, நீ டிமேட் அக்கௌண்ட் அமெரிக்காவில் போய் ஓப்பன் பண்ணால் $50,000 இருந்தால் தான் முடியும்னா. இன்னைக்கு கிஃப்ட் சிட்டி த்ரூவில், அதனால தான் இந்தியா இட்ஸ் ப்ரிப்பேர்டு வெல். ஓகே, இந்தியா இஸ் ப்ரிப்பேர்டு வெல். இந்தியா தான், அவர் தான் சொல்கிறாரு கோல்டை வாங்கக்கூடாதுங்கிறாரு, ரைட்டு. அவர் தான் சொல்கிறாரு ஆயிலெல்லாம் கம்மி பண்ணுங்கன்னு. ஆனால் நாளைக்கு ஆயில் இல்லைன்னா யாரை குறை சொல்லுவோம் நம்ம? இப்போ நாளைக்கு பெட்ரோல் வரலைங்க, கவர்மெண்ட் தான் சொல்லுவோம், அவரை தான் குத்தம் சொல்லுவோம், யூஸ் பண்ணாலும் ஐயனாருக்கு பிரச்சனை. யூஸ் பண்ணாமல் இருப்பியாடான்னு நம்மளே கேட்டால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. எப்படி காய்கறியே வராது, கவர்மெண்ட் மார்க்கெட்டே மூடிடும். அப்போ என்னோட பாருங்க, அன்னைக்கு வந்து 2 மாட்டை வச்சுக்கிட்டு ஆட்டை வச்சுட்டு பாலை கறந்துட்டு இருந்திருக்கிற வரை ஒரு பிரச்சனை இல்லை, தற்சார்பாக இருந்த வரை ஒரு பிரச்சனை இல்லை. என்னைக்கு உலக சந்தைகளை நான் வந்து நான் பொருளாதாரத்தில் வந்தேன்னா நான் விழுந்துட்டேன். என் கண்ட்ரி இஸ் டெட்னா என்ன, கீழே விழுந்துட்டேன் நான். இப்போ திருப்பி நான் ஏறணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ சொல்லுங்கள், இப்போது நம்ம இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு போகிறீங்க, சேர் வந்து இதில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. அந்த கிரெயின்ஸ் இருக்குல்ல, பிளாஸ்டிக் கிரெயின்ஸு, அது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, சாபிக், சவுதியில் இருக்க சாபிக்கு, பரூஜ், யூஏயில் இருக்க பரூஜ், அந்த கிரெயின் சொல்லுவாங்க, பாலிப்ரோப்பலைன் கிரெயின்வாங்க. அந்த துகள்கள் அந்த துகள்கள்லாம் எடுத்தால் தான் சேர் செய்ய முடியும். நம்ம பெட்ரோகெமிக்கல் இருக்கமா, நம்ம ஊரில் பெட்ரோகெமிக்கல்ஸ் இருக்கா? கிடையாது. நான் ஏன் சேர் யூஸ் பண்ணணும்? நீ அவர் என்ன சொல்லணும்னா, பெட்ரோகெமிக்கலே எனக்கு வேணாங்கிறேன், அந்த சேர் எனக்கு வேணாம். நம்ம ஊரில் தென்னை நாற்று இருக்குல்ல, தென்னை நாற்றங்கள் இருக்கா, நார் இருக்குல்ல, தென்னை நார், தேங்காயிலேருந்து தென்னை நார் இருக்குல்ல, இவ்வளோ நாள் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? படுக்கையில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? கட்டில், மெத்தை. ஆமாம், எல்லாம் சணல், அந்த கயிறில் தானே வச்சுக்கிட்டு இருந்தோம். என்னைக்கு நான் பிளாஸ்டிக்காக போகும்போது, நான் பிளாஸ்டிக்கை கன்வெர்ட் பண்ணும் பொழுது, இப்போ கிரிக்கெட் கிரவுண்ட் எடுத்துக்கங்க, எல்லாம் பிளாஸ்டிக்கா? ஆமாம். எல்லா கடைக்கும் போங்க, பிளாஸ்டிக்கா? சேர் பிளாஸ்டிக்கா? கல்யாண மண்டபம் பிளாஸ்டிக்கா? சரி, சட்டம் போய்ங்க, எங்கே வேணால் போய்ங்க, எல்லாம் பிளாஸ்டிக்கா? எல்லாம் பிளாஸ்டிக்கு. இறக்குமதி எங்கேருந்து பண்ணியிருக்கோம்? வெளியிலேருந்து பண்ணியிருக்கோம். எதுலேருந்து பண்ணியிருக்கா? யூஎஸ்டியில் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், தற்சார்பாக நான் என்ன பண்ணணும்னா, நம்ம ஊரில் இருக்கிற பொருளை வச்சு மேனேஜ் பண்ணணும். நம்ம ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கு இருக்கிற பை ப்ராடக்ட்டை வச்சு நிறைய பொருள் கிரியேட் பண்ணுறது தான் பிளாஸ்டிக்கு. சேரு, நான் ஒன்றும் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சேர்லேருந்து ஆரம்பி. சேர் இனிமேல் பிளாஸ்டிக் சேர் யாரும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எல்லாரும் கைத்து கட்டில் உட்காரு, கைத்து சேரில் போடு.
எல்லாரும் யூஸ் பண்ணினா பெட்ரோ கெமிக்கல் கம்மியாகும், ஏன் ஐஎன்ஆர் ஸ்ட்ரெங்தன் ஆகும். இது எப்படி இருக்குது? இது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இப்போ டூ லேட் ஆகிடுச்சு. இப்போ டூ லேட்டு. இன்றைக்கி வந்து டிவியில் உட்காந்து भाई लोग मेरा देश लोग मेरा साथियों सर सब सही बोल रहा है, आप तो सही बोल रहा है, हम सुन रहा है. ஆனால் இது 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லியிருக்கணுங்கிறேன். கரெக்டு. எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஐயனாரை காப்பாற்றிருப்பேன். ஆனால் இப்போவும் காப்பாற்ற முடியுமானா முடியும். உண்மை சொன்னால் நான் வந்து சாதகமாக சொல்ல, கோல்டு ஃபர்தராக வி ஷுட் நாட் பை. ஓகே. இப்போ உள்ள இருக்க கோல்டை வெளியே எடுத்துட்டு வந்து ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை, அதுதான் விற்கணுங்கிற. அதை ஓகே. அப்போ அது வித்தோன்னா ப்ரைஸ் இன்னும் கீழே இறங்க, அதனால எனக்கு கீழே இறங்க போகுதுப்பா, நான் விற்க மாட்டேன். இல்லை, நான் விற்றா அங்கே கோல்டு விலை இறங்காது. இப்போ நீங்கள் விற்கிறீங்க, இறங்காது. எப்படி இறங்கும்? நீங்கள் நானும் இங்கே கோல்டை விற்றா யூஎஸில் இருக்கிற மார்க்கெட்டில் எப்படி கோல்டு இறங்கும்? இறங்காது. அது இறங்காது. ஓகே. நம்ம கண்ட்ரி ரிசர்வ் விற்றா தான் அங்கே இறங்கும். ஓகே. நீங்கள் நானும் விற்றா ஒன்று நடக்கும், நம்மளோட வாழ்வாதாரம் அதிகமாகும். நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்க கோல்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் 3 மந்த்தாக 40 பவுன் விற்றுக்கிட்டு இருக்கேன். வித்து எல்லாத்தையுமே பாண்டுக்குள்ள கொண்டாடுறேன். மார்க்கெட் இஸ் நவ் இட் இஸ் நிஃப்டி இட் இஸ் 21 ரைட். பி 21ல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சூப்பர் சான்ஸுங்க. ரைட். லம்சம் பண்ணுறவங்க, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறவங்க, தட்ஸ் குட். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ கோல்டில் இருக்கிறத சும்மா தூங்கிட்டு இருக்க டெட்டை அது ஒர்க் பண்ண வைக்கணும்னா 21 இதில் நிஃப்டியில் நான் சொல்கிறது இப்போ 100 ரூபா என்கிட்ட கிடைக்குதுன்னா 60% நிஃப்டி, 30% பாண்ட், 10% குளோபல் இன்வெஸ்ட். தட்ஸ் இட். ஓகே. ப்ராப்பர் பெட்டு. ஓகே. நான் இந்தியாவை நான் மதிக்கிறேன். என் இந்தியா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் என் எதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கான். நான் ஜப்பானோட ETF ஒன்று வாங்கிடுறேன், யூஎஸில் ETF வாங்கிடுறேன், கொரியாவோட ETF வாங்கிடுறேன். பண்ணிட்டேன். ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணிட்டேன். என் பாண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை நவ் ஐ எம் புட்டிங் இன் குளோபல் இன்வெஸ்ட். ஸோ இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஸோ ரைட்டாக நீங்கள் சொன்னீங்க லைக் இப்போ வந்து திஸ் இஸ் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி இருந்து நம்ம எடுத்துப்போம். எஸ். இப்போ 1989 பார்த்தீங்கன்னா எக்கனாமி வாஸ் சூப்பர் ப்ராஸ்பர் இன் ஜப்பான். 1989க்கு அப்புறமா 2024 தான் ஜப்பானோட இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 34 வருஷம் 35 வருஷம் ஜீரோ ரிட்டர்ன்ஸ். கரெக்ட். ஜப்பான் மாதிரி ஒரு இதில். ஸோ நம்ம ஒரு இடத்த கொண்டு போய் லம்சமாக அந்த மாதிரி பண்ணும்போது, இஃப் இன் கேஸ் இந்தியாவுக்கு வந்து ஜப்பான் மாதிரி ஒரு ஸ்டாக்னேஷன் ஆச்சுன்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 35 வருஷத்துக்கு ஜீரோ ரிட்டர்ன்ஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுற ஒரு மயம் இருக்கும் போது இந்த ப்ராபபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிருபா, நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. நம்மளோட பொருளாதாரமும் இருக்கட்டும், நம்மளோட கன்செப்ஷனாக இருக்கட்டும், அவங்களோட எக்கனாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி டிஃப்ரெண்ட் எக்கனாமி. ஜப்பான் ஸ்டாக்னேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாக்னேஷன் ஒன்று இருக்கும், இன்ஃப்ளேஷன் வேறு, ஸ்டாக்னேஷன் வேறு. அவங்களுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்தது, இப்போ தான் தேறி வந்திருக்கு. நம்மளுக்கு அப்படி இல்லையே. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிலிட்டிலாம் அது நடக்கிறதுக்குலாம் எனக்கு வெரி ரேர். வி ஆர் இன் அ க்ரோத் மோட். ஒன்றும் இல்லை, IMFோட ரிப்போர்ட்டை நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் 7 வருஷமாக ஒரு வருஷமாக விடக்கூடிய ரிப்போர்ட்டை நான் படிக்கிறேன். ஒரு ரிப்போர்ட்டு தெளிவாக இருக்குது. இப்போ 6லேருந்து 4க்கு விழுந்தது என்னென்னா இந்த வாரனால தான். $60 இருந்து $100 மாறினோடனே, விலை அதிகமானோடனே நான் கொண்டு வர பொருள் அதிகமாகிடுச்சு, ஐஎன்ஆர் நான் விற்கிறேன், அதனால் ஐஎன்ஆர் என்னோடது கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது, பொருள் விலை அதிகமாகிடுச்சு, அதனால் க்ரோத் இருக்காது, நீ 6வது இடத்துக்கு போயிட்ட. ஓகே. ஆனால் அவனே தான் என்ன சொல்கிறான், 31ல் உலகத்திலே எந்த கண்ட்ரியுமே க்ரோத் பர்சன்டேஜ் சொல்கிறேன், க்ரோத்து 8% எதுவுமே கிடையாது. பட் நம்ம இது வரைக்கும் பார்க்குற க்ரோத்துக்கும் இதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இப்போ என் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்று இருக்கு, நான் அதை சொல்கிறேன். நீங்கள் 1990ஸ்லேருந்து 2000s வரைக்கும் எடுத்துப்போம். இந்தியாவிலேயே மேக்ஸிமம் ஒரு விசிபிளாக செக்டார் ஒன்று க்ரோ ஆச்சு, அது மூலியமா நிறைய மக்கள் க்ரோ ஆனாங்க அப்படின்னா ஐடி செக்டர். ஆமாம். அது மூலியமா தான் வந்து நிறைய பேரோட ஜென்ரேஷனே மாறிச்சு. நானே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா டெய்லரு, எங்கள் அப்பா வந்து கிளர்க்கு. ஸோ நான் வந்து படித்து ஒரு ஐடி கம்பெனி போய் தான் என்னோட பேஸ் ஸ்ட்ராங் ஆச்சு. ஆமாம் ஆமாம். இப்போது நம்ம ஏன் நம்மளோட இந்தியாவில் நிறைய பேருக்கு ஐடி கம்பெனி வேலை கிடச்சிதுன்னா சீப் லேபர். நான் யூஎஸில் $1 வந்து per ஹவருக்கு இவன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறான், அதை நான் அப்படியே இங்கே ட்ரெயின் பண்ணி நான் சார்ஜ் பண்ணேன்னா எனக்கு கம்மி அப்படின்ற மாதிரி இருந்தது. லாஸ்ட் 3 இயர்ஸில் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணது யாருன்னா இந்தியன் சீப் லேபர்ஸ். இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு $300 ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறேன். எதுக்காகனா எனக்கு கோடிங் வந்து பெருசாக தெரியாது. ஸோ ஒரு சில ஆட்டோமேட்டிக் ஒர்க்கை நான் பண்ணோன்னா இந்த கிளாட் ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்னும் போது என்னால் ஈஸியாக நிறைய ஒர்க்கை பண்ண முடியுது. அதே ஒர்க்கை நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோன்னா ஒரு ஆளுக்கு அட்லீஸ்ட் நான் 30,000-40,000 சேலரி கொடுக்கணும். ஸோ ஒரு 3 லட்சம், ஒரு 10 பேர் 3 லட்சம் மாதம் நான் சம்பளம் கொடுத்து பண்ண வேண்டிய வேலையை இப்போ நான் $300 பண்ணுறேன். இண்டிவிஜுவலாக நான் ஒரு பர்சன் நானே இவ்வளோ பண்ணும்போது அப்போ கம்பெனி எவ்வளோ இருக்கும்? ஸோ அப்போ எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இந்த இடத்துல இறங்கும். அப்போது இந்த ஏஐ இம்பேக்ட்னால நீங்கள் எதிர்பார்க்குற க்ரோத் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? உண்மைதான். அதாவது ஐடி செக்டர் இந்த ஆல் டைம் லோன்னு நினைக்கிறேன் 39% இஸ் மைனஸ். ஆமாம், 39%.
இப்போ கூட நேற்று கூட ஒரு 3% என்னமோ அவுட்டுங்கிற மாதிரி. அதாவது நீங்கள் ஐடி உண்மையாகவே நம்ம வந்து ஆர்என்டியில் எதுவும் பண்ணல, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த ஸ்க்ரீனரில் வேணால் போய்க்கங்க, எல்லா ஐடியோட இருக்கிற ரிசர்வை போய் பாருங்கள், கேஷை போய் பாருங்கள். பைபேக் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கான், கரெக்ட். பைபேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆர்என்டியில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெடி இல்லை. எக்ஸாக்ட்லி. என்ன பண்ணணும்? செல் பண்ணுறா ஆளுங்களை, மேன் பவரை அனுப்புகிறான், மேன் பவரை அனுப்புகிறான். இந்த தன்மை எப்போங்க வரும்? ஏஐயில் நமக்கு ஒரு தனியாக ஒரு என்ஜின், நமக்கு ஒரு தனியாக ஒரு எப்போ நம்ம வருவோம்? திரும்பி இப்போ பாருங்கள், நம்ம பேசுகிறோம்ல, கூகுள் எங்கே இருக்குது? அவன்கிட்ட தான் இருக்குது. எம்எஸ் எங்கே இருக்குது? அவன்கிட்ட தான் இருக்குது. டெல் எங்கே இருக்குது? அவன்கிட்ட தான் இருக்குது. ஹெச்பி எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. உள்ளே இருக்கிற இண்டல் என்ன இருக்குது? அவன்கிட்ட தான் இருக்குது. எதுங்க நம்மளுது? எக்ஸாக்ட்லி எதுவுமே இல்லை. நானும் போயிட்டு இப்போ குளோபல் இன்வெஸ்ட்டுங்கிறனால உள்ளே போய் நான் பார்க்குறேன், என்னடா கேஎஃப்சி அங்கே இருக்குது, அடப்பாவி பெப்சி அங்கே இருக்குது, அட கோக்கு அட அங்கே இருக்குது, சாண்டிஸ் இது பென்ட்ரைவு அவன்கிட்ட இருக்கு. சார் சாட்ஜிபிடி சொல்ற மாதிரி சாண்டஸ்க்கு லாஸ்ட் 1 இயர்ல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்? லாஸ்ட் 4 மாசத்துல மட்டும் 400%. என்னங்க இது? 1 லட்சம் போட்டிருந்தா அது 50 லட்சம். 50 லட்சம். அப்போ நான் ஒன்று பார்க்குறேன். அப்போ எதிரா நம்மளுது? எதிரா நம்ம என்னடா பண்ணுறோம்? நம்ம என்னடா மேட் இன் இந்தியா நீங்கள்? அப்போ அது அசம்பிள் இந்தியா தானா? நம்ம அசம்பிள் பண்ணுறோம். கரெக்டு. இது இப்போ பாருங்கள், பிளாஸ்டிக்கை நீ அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுற, அதில் உனக்கு ஐஎன்ஆர் விக்கு. கோல்டை மக்கள்லாம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ தப்பு பண்ணி ஐஎன்ஆரை கீழே கொண்டு வந்துட்டோம். உண்மைதான், நாட்டு மேலேயும் தப்பு இருக்குது, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, கொண்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம எந்த ப்ராடக்ட்டும் ஓனே கிடையாது, ஆனால் இருந்தாலும் ஜிடிபி கூட போகும். அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இதுதான் ஜுகாட் இந்தியா. இதான் நீங்கள் ஜுகாட் இந்தியாவை நீங்கள் பார்க்கணும். ஐடி என்ன தான் கீழே போனாலும் டெஃபினட்டாக ஒன்றும் இல்லை, ட்ரம்ப் மட்டும் பொசிஷன் மாறட்டும், அவர் போயிட்டு வேறு ஆள் வரட்டும், ஆல் கிளியர். அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான், திருப்பி க்ளீன் ஆகிடும், திருப்பி போட. அதான் சொல்கிறேன், அன்சர்டனிட்டி மார்க்கெட்டை பல தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கு. அன்சர்டன் பல தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கு. பீட் பண்ணி அடித்து இனிமேலாம் நீ முன்னேறவே மாட்டாடான்னு சொல்லி எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஹோப்பை விட்டுருவாங்க பாருங்கள். ஹோப்பை விட்டுருவான், மார்க்கெட் விட்டே எக்ஸிட் ஆகிடுவான். ஆனால் அங்கே தான் பேஸ்மெண்ட்டை போடுவான். அந்த இடத்துட்டு தான் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம. கரெக்ட். ஆனால் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக நம்ம நிறுவனங்கள் திரும்பி அந்த கேஷில் வச்சுக்கிறது, டிவிடெண்ட் கொடுக்கறது, அந்த பைபேக் எடுக்கிறது, அதெல்லாம் பண்ணாமல் ரியலாக தன்னோட க்ரோத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஈரான் என்ன பண்ணான்? சும்மா உட்காந்து என்ன பண்ணான்? அவனோட இதில் மைண்ட் பண்ணான், பிட்காயினை மைண்ட் பண்ணான். பூட்டான் எடுத்துக்கோங்க, பூட்டானுமே அதே தான். பூட்டான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை வச்சு மைண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த ஒரு அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா அவன் ஜிடிபி. எனக்கு தெரியல, ஐ எம் ஏபிள் டு சே திஸ், ஐ டோன்ட் நோ. இப்போ நம்மள்ட்ட என்எல்சி இருக்குது, ஓகே, என்டிபிசி இருக்குது, பவர் எவ்வளோ இருக்குது எனக்கு தெரில. இது நடைமுறையானு எனக்கு தெரில. யோசிச்சு பாருங்கள், 4 குவாண்டம் இன்ஜினியர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, எல்லாம் கொடுத்துருங்க. மாதத்துக்கு 4 பிட்காயினை நீங்கள் மைண்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட பவர் இருக்குல்ல, 4 பிட்காயினை மைண்ட் பண்ணுங்கள். மைண்ட் பண்ணிங்கன்னா என்ன ரிசல்ட்? ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஓகே ஆர் நாட், ஐ டோன்ட் நோ. பட் தெர் இஸ் அ வே. நம்ம மக்கள் திரும்ப நம்ம வந்து கன்சியூமராக தான் இருக்கிறோம். அதை வந்து மாற்றில் போய் இப்போ அவர் சொல்கிறாரு கோல்டை வாங்காதீங்க, வெளியில் போகாதீங்க, எல்லாம் நாங்கள் ஏற்றுக்குறோம் சார். அதே மாதிரி நிறுவனத்துக்கு சொல்லுங்கள், நீ ஆர்என்டியை பண்ண சொல்லுங்கள். சாட்ஜிபிடி மாதிரி அவனா நான் போகிறேன், சாட்ஜிபிடி அவனோடது, நாங்கள் போகிறேன், அங்கே பார்த்தா குளோபல் நியூஸில் பார்த்தா சாட்ஜிபிடி இருக்குது, ஆந்த்ரோபிக் இருக்குது. என்னடா அது எல்லாமே இருக்கிறீங்க, என்ன ஆப்பிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் திருப்பி பார்க்குறேன். அப்போ நம்மள்தான் எதிராக எதுவுமே இல்லையா? அப்போ இன்ஃபோசிஸ் அதெல்லாம் லேபருங்க, வி ஆர் சென்டிங் லேபர்ஸ். லேபரா அப்படி தான் இருக்குது. என்ன இது? அப்போது ஸோ டெஃபினட்டாக தேர்டுக்கு நம்ம தான் போகிறோம், மாற்றுக்கிறதே இல்லை. இந்த அன்சர்டின்லாம் நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். ஆனால் ஒன்று இப்போ இருக்கிற இந்தியாவில் ஒரு ப்ளஸ் என்ன, இப்போ என்னன்னா லோவர் சீப்பில் வேல்யூவில் இருக்குது. ஒன்று வேல்யூவேஷன் லோவில் இருக்குது. இன்னொன்று நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள். இன்றைக்கி போய்ட்டு பிரதமர் போய்ட்டு அவன்கிட்டையும் போய் பேசிடுறாரு, ஹாய் சொல்லிடுறாரு. இங்கிட்ட போய்ட்டு அவன்கிட்ட போய் ஹாய் சொல்லிடுறாரு. இவனுக்கு ஒரு குத்து எல்லாத்தையும் போய்ட்டு கடைசியில் நமஸ்கார் பாய்லோக் அப்படின்ட்டு வந்துடுறாரு. அவங்க பாட்டுக்கு எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்கிறானுங்க. அப்போ யாரும் நம்மளை வந்து குறி வச்சு டார்கெட் பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம்ல. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். அடுத்த 5 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நீ ஆர்என்டி பண்ணுற, என்ன பண்ணுற, எதுவும் பண்ணலையா, நீ சோலார் போடலையா, நீ வந்து இது பண்ணலையா, ஒன்றும் இல்லை. நான் வந்து லாஸ்ட் ப்ராஜெக்ட் நான் வந்து யூஐ போயிருந்தேன். ஓகே, லாஸ்ட் ப்ராஜெக்டோட மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக. மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எல்லாம் அரபியில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. பட் எனக்கு கொஞ்சம் எனக்கு அரபி தெரியும். அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இது வந்து 2022 இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இப்போ பேசுகிறாங்க அவங்க. 2026 வி நீட் டு வெரி கேர்ஃபுல் பேசுகிறானுங்க. 2026, 27 வி நீட் டு வெரி கேர்ஃபுல். அதனால் இந்த பைப்லைன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். எங்கேருந்து எங்கன்னா கிட்டத்தட்ட எமிரேட்ஸு ஹப்ஷான்லேருந்து அங்கே சொல்கிறது நான் வேணால் காட்டுறேன் உங்களுக்கு பிக்சர் வேணால்.
500 கிலோமீட்டருக்கு பைப்லைன் போட்டான். எங்கேருந்து எங்கே வரைக்கும்? ஹப்ஷான் உள்ள அந்த சிட்டிக்குள்ளேயே ஸ்ட்ரெயிட்டை கட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெயிட்டு வழியாக போகாமல், அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் என்னோட ஆயில எல்லா நாட்டுகளுக்கும் பண்ண ஒரு பைப்லைன் பண்ணுன்னு சொல்லி வெஸ்ட் ஈஸ்ட் பைப்லைன். இதெல்லாம் வாருக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்க்குறேன் உட்காந்து மீட்டிங்கில் உட்காந்து. அந்த ப்ராஜெக்ட் பேரை நான் அட்டன் பண்ண ப்ராஜெக்ட் பேர் என்ன தெரியுமா? அந்த ப்ராஜெக்ட் பேர் எஸ்டிடாமா. அப்படின்னா எஸ்டிடாமானா என்ன? சஸ்டைனபிலிட்டி. அவங்களுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, சொந்தமாக இருக்கணும், சஸ்டைனபிலிட்டி. இன்னொன்று வெஸ்ட் ஈஸ்ட் பைப்லைன். ப்ராஜெக்ட் பேர் ஆயில் ட்ரேடிங். ஆயில் ட்ரேடிங் என்னென்னா, பாலைவனத்தில் இருக்கிறத 500 கிலோமீட்டர் பைப்லைன் 48 இன்ச்சில் கொண்டாந்து ஃபுஜேராவில் இருக்கிற எம்ஓடியில், மெயின் ஆயில் டெர்மினல் எம்ஓடியில் கொடுத்துட்டு அங்கேருந்து ஷிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அந்த அந்த கரு வருதுல, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் அந்த கரு வருதுல, அந்த இடத்துக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஈரானோட பார்டரே அங்கே வராது. இது அந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் ஐ வாஸ் த HSE மேனேஜர் ஃபார் தட். அப்போ இந்த பைப்லைனை நாங்கள் போடும்போது வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் லிட்டில் பிட் அபவுட் ஜியோ பொலிட்டிக்கல். அப்போ தான் எனக்கு புரிய வருது, இவங்க ஏன் இதை பண்ணுறாங்க, ஏன் இதை பண்ணணும், ஏன்னா 2020 ஏதோ சொல்கிறானே, எதனால்? அப்போது ஆயில், அப்போது அந்த இடத்துல ஏன் அந்த ஸ்ட்ரைட்டுக்கிட்ட இவன் போகக்கூடாதுன்னு ஏதோ இப்போ பண்ணுறானே 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ நான் அதை பார்க்குறேன், நேரடியாக பார்க்குறேன். இதெல்லாம் இருக்கா பேக்ரவுண்டில், இதெல்லாம் இருக்கா? ஒன்றும் இல்லை. அந்த பைப்லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரி இப்போ ஓப்பக்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டான். கரெக்டாக UAE எக்ஸிட் ஃப்ரம் ஓப்பக். ஓகே, நம்ம ஆளுங்க நேராக போய் அங்கே டேரா போடணும். ஒரு வாரம், உண்மையை சொல்கிறேன், ஒரு வாரம் டேரா போட்டு பைப்லைன் ஃப்ரம் அண்டர் த வாட்டர் நம்ம நாட்டுக்கு பைப்லைன் போடணும். பைப்லைன் போட்டு இனி ஷிப்பெல்லாம் கிடையாது, அண்டர் த வாட்டர் எனக்கு கொண்டாந்துரு. அதே மாதிரி அவனுக்கு நீ நம்மளோட பால் கொடு, பால் மில்க்கு. அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுற? இப்போ UAE என்ன பண்ணுறான்னா, மில்க் எங்கே எடுக்கிறான், நம்ம சாப்பிட்றத அவன் இம்போர்ட் பண்ணுறான். அவன் நியூசிலாந்துலேருந்து வாங்குறாங்க. அவன் நியூசிலாந்துல சரி, நம்மளோட பால் உற்பத்தி எவ்வளோ உற்பத்தி? நீங்கள் சொல்லுங்கள், காலையில் எத்தனை டீ குடிச்சியாப்பா? டீ குடிச்சிங்களா தம்பி? நீ டீ குடிச்சியா தம்பி? நீ டீ குடிச்சா பார்த்தியா? எல்லாரும் குடிச்சிருக்கோம். ஏன்? பாலில் இருக்க உற்பத்திங்க, பாலில் இருக்கிற பொருளாதாரம். இந்த பால் பொருளாதாரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவன்கிட்ட ஆயில் இருக்கு, அவன்கிட்ட பால் இருக்கு, ஏன் இதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது? இப்படி விட்டு இந்த பைப்பில் பால், இந்த பைப்பில் ஆயில் விட்றா. இல்லை, நான் பைப்பில் நான் பேச்சுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் கோல்டில் வச்சு இதெல்லாம் பண்ணி ப்ராசஸ்லாம் கிளியராக பண்ணி ஷிப்பிங்கில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், பால் பண்ணலாம். தேங்காய் எவ்வளோ தேங்காய் நம்ம பண்ணுறோம்? தேங்காய் நார், இளநி, பதனி, இதெல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் 100% நம்ம தற்சார்பாக இங்கே பண்ணி அவன்கிட்ட ஐஎன்ஆரில் அனுப்பிட்டு ஆயிலை வந்து நீ வந்து யூஎஸ்டியில் எடுத்துக்க, நம்ம டெஃபினட்டாக ஐஎன்ஆர் 74க்கு போயிடும். கரெக்ட். ஆனால் இதை யார் பண்ணுவோம்? இந்த பாலை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம்னு ஆமாம் வந்துட்டார், பாலை பற்றி பேச வந்து. ஆனால் பாலில் இருக்க பொருளாதாரம் எவ்வளோ பெரிய பொருளாதாரம். ஏன்னா தயிர் இல்லாமல் கிடையாது, மோர் இல்லாமல் கிடையாது, வெண்ணெய் இல்லாமல் கிடையாது, சீஸ் இல்லாமல் கிடையாது, எல்லாமே தான். ஆனால் அந்த பொருளாதாரத்தை பற்றி பேசுன்னு சொல்லும்போது நம்மளால வந்து சாப்பிட தான் லாய்க்கு சாப்பிடுவான். ஃபார் தட் வி ஷுட் திங்க் அபவுட் இட். என்ன தம்பி சாப்பிட்றோம்? பட்டர். எஸ். அப்போது நம்மள்ட்ட இருக்கா? இருக்குது, ஏதோ விஷயம் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணு, இம்போர்ட் அவன்ட்டு இந்த ஆயிலை பண்ணு, பைப்லைன் வழியாக கொண்டா. திங்க் அபவுட் ப்ராட் திங்க். இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது என்னன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி சார் இதை பண்ணியிருக்கணும் சார். சரி, இதுக்கப்புறமா நம்ம புலம்பாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாமா? அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்டெப்ஸாவது இது தற்சார்பு பொருளாதாரம் கூச்சப்படாமல் ஒத்துக்கணும். என் ஊரில் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் பால் உற்பத்தின்னு நான் போயிட்டேன்னா, அந்த அந்த ஊரில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பால் மாடு இது பண்ணுவாங்க, அந்த இடத்துல பால் பண்ணைகள் வரும், அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு, அங்கே இருக்கிறவங்களுக்கு கேஷ் எக்கனாமி, ரூரல் வில்லேஜில் எக்கனாமி வருது. அந்த எக்கனாமியை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாட்டுக்கு வருவாய். ஆனால் நான் பெருசாக திங்க் பண்ணணும், சும்மா திங்க் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு இவ்வளோ அவன் எப்படி ஆயில விடுறான், அதே மாதிரி வி நீட் டு ப்ரொடியூஸ். அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு மாநிலமும் நிலங்களை அவங்கள கவர்மெண்ட்டே பண்ணி மாடுகளை வளர்க்கணும், மாடுகளை வளர்த்து பால் கறக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டு சொல்லணும், நீ இவ்வளோ பால் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ஆயில் கொடுப்ப, சொல்லு, நீ சொல்லுங்கிற. நாங்கள் ரெடி, தமிழ்நாடு ரெடி, யூபி ரெடியான்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாடு நாங்கள் எல்லாத்துலேயும் கற்று, நாங்கள் ரெடி. நீ ஒட்டகத்தை வச்சு பால் கற என்னவோ பண்ணு, நாங்கள் இங்கே கறப்போண்டா. கரெக்ட். நம்ம வீட்டில் ஆடை வச்சு நம்ம கறந்துருவோம்ல. யோசிச்சு பாருங்க, காலங்காலமாக அதானங்க பண்ணோம். இங்கே பாருங்க, ஒருத்தன் வீட்டில் வச்சு 4 மாடு வச்சுக்கிட்டு இருக்கிற தஞ்சாவூரில் ஒருத்தர், அவருக்கு இன்ஃப்ளேஷனே தேவையில்லை. என்னன்னு சொல்லுங்கள்? ஹெட்ஜிடு லைவ் ஸ்டாக் மாடு. நீங்கள் ஒன்று எடுங்க, கோல்டு மாடு எதுங்க பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் கோல்டு வச்சு சாப்பிட முடியும், என்னோட டே டு டே லைஃப்பை பார்க்க முடியும். கரெக்டாக சொன்னீங்க. தட்ஸ் இட். நான் கோல்டை வாங்கினா
என் லாக்கரில் இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஆனால் நான் மாடாக வைக்கும் பொழுது எனக்கு பால் கொடுக்குது, எனக்கு கொடுக்குது, அதை வச்சு நான் மக்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு வருவாய் வருது, இன்கம் வருது. நீ டேக்ஸை போடு, போடாமல் போ, என்னவோ பண்ணு, இன்ஃப்ளேஷன் எடுத்து, எனக்கு மாடு இருக்குது. கரெக்ட். இதுதான் என்னோட ரியல் ஹெட்ஜிங். ஆமாம். ஆனால் நான் உடனே எல்லாரும் மாட்டுக்கு போங்க நான் சொல்ல வரல. மாட்டுக்கு பின்னாடி இருக்க பொருளாதாரத்தை சொல்கிறேன். கரெக்ட். அதனால தான் இன்றைக்கி ஜல்லிக்கட்டில் வச்சு நல்ல மாடை தேர்ந்தெடுத்தான். அவன் பாருங்கள் ஒரு கொள்கையை வச்சுருக்கான் பாருங்கள். இப்போ உலகத்திலே சிறந்த கேம்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உலகத்திலே பெஸ்ட்டு கேம் அப்படின்னா என்னப்பா சொல்லுவேன்? பெஸ்ட்டு கேம் என்ன சொல்லுவேன்? உலகத்தில் சிறந்த கேம்னா எதை சொல்லுவேன்? எனக்கு என்ன சொல்கிறது? எது வேணால் சொல்லுங்களேன், எது வேணால் சொல்லுங்கள். வேர்ல்டுல பெஸ்ட்டு கேம் என்ன கேமு? ஃபுட்பால் சொல்கிறான்ல, அதுக்கு பின்னாடி இருக்க நோக்கம் என்னன்னு சொல்கிறேன். ஃபுட்பால் அதுக்கு பின்னாடி இருக்க நோக்கம் என்ன? இப்போ நான் சொல்கிறேன் கபடின்னு ஒரு கேமு, அதுக்கு பின்னாடி இருக்க நோக்கம் என்ன தெரியுமா? தீண்டாமையை தவிர்க்கிறதுக்கு 5000 முன்னாடி முன்னாடியே கண்டுபிடிச்சான். வந்து தொடுறாங்கிறான். வந்து என்னை வந்து தொடுறா, நீ சிறந்தவன்ல நான் பெரியவன், என்னை வந்து தொடுறாங்கிறான். நோக்கம் எவ்வளோ பெருசு பாருங்க. ஜல்லிக்கட்டு பண்ணான் எதுக்கு? நல்ல மாட்டை பண்ணாதான், அந்த மாட்டை கிராஸ் பண்ண விட்டாதான் A1 கிடக்கக்கூடிய கறவை மாடு நமக்கு கிடைக்கும். ப்ரீட்ஸ் பெட்டர் கிடைக்கும். அது கிடைச்சா குழந்தை நல்லா வளரும், ஆரோக்கியமான சமுதாயம் வரும். பல்லாங்குழி சொன்னான் ஃபினான்ஸுக்கு. அந்த தாய்க்கிழை வெளியே அதை ப்ராப்பராக சூப்பராக சொல்லியிருப்பாங்களே. ஏங்க தமிழை அவ்வளோ கிரேட்டுங்க நம்ம. அப்போ என்ன பண்ணணும்னா தற்சார்பு பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு we need to think bigger. இதை வந்து பிக்கராக இருக்கணும். நம்ம இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறோம். அது ஷுட் திங்க் எவ்ரிபடி. நான் ஆயில் நீ எனக்கு லிக்விட் அனுப்புறீல, அதே லிக்விட் நான் இந்த பைப்பில் நான் அனுப்புகிறேன்டா. பால் எனக்கு பால் எடுத்துக்கடா. நீ ஓப்பக்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டில, 2 பேரும் போ உட்காருங்க, 1 வாரம் மீட்டிங் போடுங்க. உனக்கு என்ன வேணும்? பால் வேணுமா? பால் தந்துடுறேன். இளநீ வேணுமா? தேங்காய் கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். எனக்கு ஆயிலை கொடுத்துரு. மேட்ச் பண்ணு. ஐயனாரை கரெக்ட் பண்ணு. அதை விட்டுட்டு கோல்டு வாங்காதே, அதை விட்டுட்டு நீ ஃபாரின் போகாதே. கரெக்டு தான் சார், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வேறு வழியே இல்லை, அவருக்கு ஆப்ஷன் கிடையாது. ஹி டோன்ட் ஹவ் எனி ஆப்ஷன். விழுந்துருச்சு. இனிமே வந்து இந்த 1 வருஷத்தில் கோல்டு வாங்கினா மட்டும் திருப்பி தப்பிச்சோம்னா எனக்கு தெரில. 5 வருஷம் 6 வருஷம் இதை பண்ணணும். மக்களும் புரிஞ்சுக்கணும். ஃபர்தர் கோல்டு அவசியமற்றது. குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் வாங்குங்க. ஹெட்ஜ் பண்ணுறதா குளோபல் இன்வெஸ்ட் போயிடுங்க. இன்னொன்று பாண்ட்ஸ். ஸோ அதுதான் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினாக கேட்கணும்னு நினச்சேன். ஸோ மதுரை வீரன், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நான் இந்த பாட்காஸ்ட் வரதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்தேன். அவன் வந்து குவைத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் போய் 20 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் வருவான்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் 20 வருஷமாக வரவே இல்லை. சரிங்களா? நான் உங்களோட லிங்க்டின் எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஜாப் இருக்கும் இல்லையா, முதல் ஜாபே வந்து மணி, டீசல், கராஜ் அப்படின்னு தான் போட்டிருந்தீங்க. ஸோ அது பார்க்கும்போதே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஓகே, ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஒரு ஆரம்பித்தவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் நீங்கள் மூவ் ஆயிருக்கீங்க. பட் நீங்கள் லாஸ்ட் 12th இன்டர்வியூவில் கூட 2019 குவைத்லையோ யூஏஇலையோ இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 6 lakhs சேலரி இருந்தது. லேட்டஸ்ட்டாக ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் போகும்போது கூட 10 lakhs பே மாதிரி இருந்தது. பட் இது எல்லாமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வரும்போது அதே மாதிரி நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, எனக்கு வேண்டாம் நானும் வரேன், ஓரளவுக்கு கார்பஸ் இருக்குன்ட்டு. பட் அவங்களால அதை எப்படி இந்த கார்பஸை வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும்னு தெரியல. ஒன்று பயம் ஈக்விட்டியில் போட்டால், இன்னொன்று பாண்டில் போடலான்னா அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா எப்படி போட்டால் ஒன்று வரும் தெரியும், பாண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு தாட் இல்லை, புரிதல் இல்லை. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் சப்போஸ் ஒரு 2 lakhs ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கார்பஸ் இருக்கணும், அந்த கார்பஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? கிரேட். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லிடுறேன். எனக்கு முந்தானத்து கூட எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார். சார் 40 லட்ச ரூபா அப்பா வந்து எஃப்டியில் போட்டார், வருஷம் 6%, இப்போ 53 லட்சம் ஆகிடுச்சு சார் அப்படின்னாரு. நான் கேட்டேன் 53 லட்சம் ஆகிடுச்சோ? எப்போ தம்பி போட்டேன்? 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் சார் 40 லட்சம். எல்லாத்தையும் வருஷத்துக்கு நான் வந்து 7% வச்சேன். இப்போ அதோட விலை 38 லட்சம் தம்பின்னு. 53 லட்சம் பேங்க் சொல்லுதுல, இட்ஸ் நாட் 53 லட்சம், இட் இஸ் 38 லட்சம் தான். கன்சிடரிங் இன்ஃப்ளேஷன். எஸ், கரன்சி அன்னைக்கு 84, இன்னைக்கு 95. நீ அன்னைக்கு வச்சிருந்த 50 லட்சம் ரூபா எஃப்டியில் போட்டியில, இன்னைக்கு 38 லட்சமாக ஆயிடுச்சு. அதான் ரியலு. சொன்னோன்னே ஷாக்கா, சார் என்ன சார் அதுக்கு தான் இப்போ எஃப்டியில் போடக்கூடாதுங்கிறது, அதையும் பீட் பண்ணுற இடத்துல போடுன்னு அதுக்கு தான் சொல்கிறோம். அப்போது ஒருத்தர் வந்து இப்போ வந்து டெஃபினட்டாக ஒரு 30,000 இருக்கிறவங்களும் சில பேர் வந்து குடும்பத்துக்கு போதுமா. இப்போ திருச்சியில் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் மாதம் 20,000 ரூபா இருந்தால் போதும். சென்னையில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சார் மாதம் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் போதுமா. இப்போ மும்பையில் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கிறோம், சார் எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். அப்போ நம்ம கார்பஸ் என்னென்னா 10% வருஷத்துக்கு, எனக்கு மாதத்துக்கு 10% ஆனம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி அவர் மணி ஷுட் ஒர்க். நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. என் பணத்தை வச்சு என் பணம் எனக்காக வேலை செய்யணும். அப்படிங்கிறனால தான் நான் 2021 நான் பல டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் போய் படித்து இது எப்படி இயங்குது, இதுக்கு பின்னாடி என்ன, நான் தான் சொல்கிறேன், பாண்டு மார்க்கெட்டுங்கிறத படிக்கிறதுக்கு நான் பல நாட்கள் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சிம்பிளாக நான் சொல்கிறேன்ல, பாருங்கள், இப்போ செபி வந்து ரிலீஸ் பண்ணுங்க, ஐ வில் ஷோ யூ. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பாண்டு மார்க்கெட் எல்லாரும் தேர் செல்லிங் த கோல்டு.
தேர் கம்மிங் வித் பாண்டு அமெரிக்காவில் 44 ட்ரில்லியன், இந்தியாவில் இன்னும் ஆரம்பமே இல்லை, இப்போ தான் நம்ம தொடங்குறோம். இதில் என்னென்னா இட்ஸ் கிவ் பாசிவ் இன்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெடிக்டட் இன்கம். ரிஸ்க் இருக்கா? ஹை ரிஸ்க்கு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்தியா பாண்ட்ஸுங்கிற வெப்சைட்டில் தான் நான் போகிறேன். அவங்க கவர்மெண்ட்டால் நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் அவங்கள பற்றி பேசியிருக்கிறாங்க. அந்த பாண்ட் பிளாட்ஃபார்மை பற்றி 56-60 பேஜில் பேசியிருக்காங்க. இந்த பாண்ட் ஃபார்ம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் போய் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா அவர் செபியில் இருக்கிறாரு. இதெல்லாம் நான் போய் பார்க்குறேன். ஓ பெட்டராக இருக்குப்பா, ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி நான் 2021 அப்படியே இந்தியா பாண்ட்ஸில் என்னோடய பொசிஷனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற ஆரம்பிக்கிறேன். இன்னொரு பாண்டு பிளாட்ஃபார்மையும் நான் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது எனக்கு இந்தியா பாண்ட்ஸ் இஸ் அ சூட்டபிள் ஒன். எப்படின்னா சில பிளாட்ஃபார்ம் பண்ணால் 15% போட்டிருப்பாங்க. சில மக்கள் நினைப்பாங்க 15% கிடைக்குதுன்னு. பட் டிஃபால்ட் ப்ராபபிலிட்டிஸ் ஹை. பட் ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு தேவை என்ன, ரிலீஸ் பண்ணி விடு பாண்டை, படம் ஓடல அந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணி விடு அப்படிங்கிறதுனால. சார் ஃப்ளாப் ஆகும் சார் படம், அதெல்லாம் மக்கள் பார்த்துக்க போகிறாங்க. என் படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, ரிலீஸ் பண்ணியா நல்ல தேட்டரில், நான் நல்ல தேட்டராக இருக்கும். அதனால் பிளாட்ஃபார்ம் வச்சு இங்கே யாருமே பண்ணிடக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்தியா பாண்ட்ஸில் நான் பண்ணுறேன். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நான் இங்கே சார்ட்டை கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பூம் ஆயிருக்குன்னு. நான் பண்ணல, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இல்லை. மும்பையில் எல்லா ஊர்லேருந்தும் தே ஆர் செல்லிங் தேர் ரியல் எஸ்டேட், தே ஆர் செல்லிங் தேர் கோல்டு, கன்வெர்ட் இன்டு பாண்ட். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், $130 ஒரு வேளை குரூடு போயிடுச்சுன்னா, நம்ம காயின் $110 தாண்டிடுச்சுன்னா நம்மளாம் இங்கே வாழ முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் அதே பாண்டில் நான் போடுறேன்னா, அந்த பாண்டை வச்சுக்கிட்டு யார் பாண்ட் வாங்குறாங்களோ அந்த கம்பெனிஸை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை ரன் பண்ண போகிறாங்க. இப்போ என் எக்கனாமிக்கே பிரச்சனையாக இருக்கும் போது அப்போ அந்த பாண்டு வாங்குற அந்த கம்பெனியும் டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஏன்னா இப்போ 2018 செப்டம்பர் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி, DHFLன்ற ஒரு பெரிய பிராண்டே கம்ப்ளீட்டாக டிஃபால்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு எந்த கம்பெனி எதுவும் தெரியாது, ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு பாக்ஸில் இந்த இடத்துல இவ்வளோ % ரிட்டர்ன்ஸ்ன்றது நம்பி நான் போடுறேன். ஏன்னா 10% ஒன்று வரும். ஆனால் ஒரு கட்டத்தில் என் கேபிட்டலே ரிஸ்க் ஆகுது. அதே கேபிட்டல் நான் ஈக்விட்டியில் போட்டிருந்தா அட்லீஸ்ட் அந்த ரிஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் அது அதிகமாக இருக்கும். இங்கே அதே மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. நம்ம நான் எப்படி செக்ரிகேட் பண்ணி வாங்குறது? இந்த கேள்வி தான் யாராவது கேட்பீங்களான்னு பார்க்குறேன். அதான் கேள்வி, நல்ல கேள்வி கேட்டால் தான் விடை வரும். ரைட்டா? கேள்வி கேட்டீங்க. இது எப்படின்னா பாண்டை நீங்கள் கிரெடிட் ரேட்டுன்னு அதுக்கு தான் இருக்குது. கிரெடிட் ரேட் இப்போ BBB மைனஸ்னா அவனோட சொத்துக்கள் கம்மியாக இருக்குது, அவனால் டெட் ஈக்விட்டி அதிகமாக இருக்குது, இவன்கிட்ட கடன் அதிகமாக இருக்குது, அதனால தான் அவன் BBB மைனஸு. உண்மையாக சொல்லட்டுமா, இந்தியாவோட கிரெடிட் ரேட்லாம் என்கிட்ட கேட்டுறாதீங்க. மோடி அவங்க கொடுத்தது, மூடிஸு அவங்க கொடுத்தது BBB, விஆர் இன் BBB அவன் கொடுக்குறது, நமக்கு கொடுத்துருக்கான் இந்தியாவுக்கு. ஓகே, எனிவே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்பர் அவரோட செபி நாமினேட்டட் அண்ட் RBI என்ன சொல்லுதுன்னா, மினிமம் நீ சேஃப்டியை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணு, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்குது. BBB மைனஸில் நான் போகிறேன். ஒரு வேளை நான் 3 வருஷம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு எக்கனாமி பற்றி ஓரளவுக்கு தெரியும். 3 வருஷத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டேன். 3 வருஷத்தில் என்னோடய கேபிட்டல் திருப்பி என் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஒரு வேளை நான் AA அந்த மாதிரி எடுத்திருந்தேன்னா இட் வில் கம் பேக். BBBயில் போட்டால் நாளைக்கு என்ன ஆகும்னு நான் தினம் நான் மெயிலை பார்த்துட்ருக்கணும். என்ன ஆகும், இது என்ன ஆகும். நிறைய பேர் போட்டு இப்போ டிஃபால்ட்லாம் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இப்போ பாண்டில் எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் ஆகலை. ஆனால் SDIன்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இங்கே நிறைய பேர் போடுறாங்க. அதெல்லாம் டிஃபால்ட் ஆச்சுன்னா கேஸு போய் திருப்பி அங்கே போய் பேசி அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வர 6 மாதம் 7 மாதம் வரும். பட் வரும், இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து வரும், கூட மன உளைச்சலும் சேர்ந்து வரும். அதெல்லாம் அதுவும் ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கள், நான் ஈக்விட்டியில் நான் போட்டேன் மைனஸில் இருக்கா, 3 வருஷம் மைனஸில் இருக்குது. SWB போட்டேன் மைனஸில் இருக்குது. ரிஸ்க் இல்லாத இடமே இல்லை. அதுதான் மக்களுக்கு நான் இந்த பாட்காஸ்ட் நான் ஒத்துக்கிட்டதோட காரணமே என்னென்னா, டு பி அவேர் அபவுட் த ரிஸ்க். செபி சொல்லிடுச்சு இந்தியாவில். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்தியா பாண்டோட பிளேலிஸ்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா NSE CEO பாண்டை பற்றி பேசுகிறார், கிஃப்ட் சிட்டி சேர்மன் அதை பற்றி பேசுகிறார், கிஃப்ட் சிட்டி சேர்மன், செபியோட பேனல் மெம்பரு அதை பற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு கோல்டு பக்கம் போகாமல் இந்த எக்கனாமிக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா அதே அமௌண்ட்டை நான் இங்கே போடும்போது இது எக்கனாமி தானே இன்டைரக்டாக அந்த கம்பெனி வளரும், அந்த கம்பெனி வரும்போது தொழிலாளி வளரும், அந்த தொழிலாளி வந்து கன்சியூமர் வளரும், கன்சியூமர் வரும்போது எக்கனாமி வளரும். அதில் பொருட்களின் விலை விற்பனையில் ஆகும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு கோல்டில் போட்டுறாதீங்க, பாண்டுக்கு போடுங்க. இப்போ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாருமே, உண்மையாலுமே சொல்கிறேன், நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதான் சொல்கிறேன், அன்னைக்கு வால் எடுத்துகிட்டு தேசபக்தி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு. இனி எக்கனாமிக்கலாக நீ என்ன பண்ணுற இந்த நாட்டுக்காக? கோல்டை வாங்கி இந்த நாட்டை காலி பண்ண போறியா, பாண்டை வாங்கி இந்த நாட்டை காப்பாற்ற போறியா? அது உங்களை தான் இருக்குது, உங்களை தான் இருக்குது. இல்லை, நீ இந்த நாட்டை கூட காப்பாற்றாத விடு, இன்ட்ரெஸ்ட் வருது எனக்கு,
10% ஐ நோ த இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட்டை ஐ எம் புட்டிங் இன் மை டாட்டர் எஸ்ஐபி. வந்த 10% நான் எஸ்ஐபியில் கன்வெர்ட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் ஈக்விட்டியை பற்றி எனக்கு படிச்சிருக்கேன். லாங் டேர்மில் எனிவே மிட் கேப் நான் சொல்கிறது லாங் டேர்மில் எனிவே 10 years CAGR it is 16%. 16% இஸ் தேர். பட் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர். ஐ எம் சேயிங் தட் ரோலிங் ரிட்டர்ன் எல்லாத்தையும் நான் பார்த்ததுக்கப்புறம் கூட 10 வருஷம் CAGR மிட் கேப் 16 கொடுத்துருக்கு. எனக்கு தெரியும் இந்தியா வளரணும். அதனால் என் பொண்ணுக்கு நான் என்ன பண்ணுறேன், வந்த 10 மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அதை 16% வளர விட்றேன். பணமாக மாறுது. இன்னொன்று அடிஷ்னலாக நடுவில் இப்போ ஒரு பம்ப் பண்ணிட்டேன். பம்ப்னா இன்னொரு பூஸ்டர் பம்ப்பு. என்ன, அதில் குளோபல் இன்வெஸ்ட்டும் விட்டேன். அட்ரா குளோபல் இன்வெஸ்ட்டும் இல்லாமல் வேலைக்கு ஆகாது. நான் சொல்கிறேன் அசட் அலோகேஷன் வருடத்துக்கு வருடம் மாறுது. தெர் இஸ் அ ஹேப்பனிங் வேர்ல்டு ஆர்டர் சேஞ்சஸ், சம்திங் ஹேப்பனிங். பழைய மாதிரி நான் நிலம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், அது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஜென்சி பசங்க திங்க் அபவுட் இட், பெருசாக திங்க் பண்ணுங்கள். பழைய மாதிரி நினைக்காதீங்க. இப்போ கோல்டு முடிஞ்சிருச்சு. ஐ கெஸ் 2029 யார் பிரதமராக இருந்தாலும் சரி, 2029 ஆகஸ்ட் 15 we can expect one announcement. என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா, உங்கள் வீட்டில் துப்பாக்கி இருக்கா தம்பி? உங்கள் வீட்டில் ஏன் இல்லை துப்பாக்கி? இங்கே ஃபஸ்ட்டு வாங்க முடியாது, ரெண்டாவது நெசசிட்டி இல்லை, ஆயுதமாக இருக்குல்ல. 2029 கோல்டு பிகம் ஆயுதம்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போனா நீங்கள் வாங்கவே கூடாதுன்னு அர்த்தம். வாங்கவே கூடாது. நீ 2029 நகை கடைலாம் கிடையாது. ஓகே, வாங்கலாம் கிடையாது. இருக்கிற நகை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்க. நீ இறக்குமதியெல்லாம் கிடையாது, நகையெல்லாம் கிடையாது. இந்தியா தப்பிக்கும். அப்போ அதான் அந்த இடத்துக்கு நான் வரேன். இப்போ நான் இது என்னோட ப்ரெடிக்ஷன் இப்படி நடக்கும்னு. நான் அது எந்த பிரதமராக இருந்தாலும் சரி இதை பண்ணி தான். என்ன ஆப்ஷன் இல்லை. இல்லாட்டி ஜிம்பாப்வே மாதிரி போயிடு, கென்யா மாதிரி போயிடு, இப்போ வெனிசுலா மாதிரி போயிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நடு ரோட்டில் சுற்ற வேண்டியதான். நடு ரோட்டில் சுற்றிட்டு டீயோட விலை வந்து 70 ரூபா சொல்லுவான். டீ விலை 70 ரூபா சொல்லுவான். குடிக்கிறத குடி, உனக்கு சம்பளமே இல்லையே. சரி, எத்தனை % நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் உழுதிங்க? இன்ஃப்ளேஷன் 7ன்னு வச்சுக்கோங்க. 10 உழுகணும்ல. 10 எத்தனை பேத்துக்கு உழுகுதிங்க? 2% கிடைச்சாலே பெரிய விஷயம். உனக்கு 2% இந்த 2% நம்மளால வந்து அவ்வளோ பெயிண்ட் அடிப்பார் ஒரு பாஸுக்கு. எத்தனை % 2% கிடச்சிச்சு. அட பாவி, இன்ஃப்ளேஷன் 7%டா. பெயிண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போடு. கரெக்ட், ஜாதா கருதோ. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதுலேருந்து வர பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி நான் அதே எஸ்ஐபி நான் மாதிரி பண்ணுறேன். இப்போ எஸ்ஐபின்னு வரும்போது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பண்ணுறேன். நிறைய பேர் பண்ணுற தப்புன்னா, நான் எஸ்ஐபி பண்ணுறேன், அதை நான் டைவர்சிஃபைடாக பண்ணுறேன்னு சொல்லி 5 மிட் கேப்பில் போடுறது, லார்ஜ் கேப்பில் போடுறது. ஏன்னா 5 டிஃப்ரெண்ட் ஃபண்ட் மேனேஜர் எண்ட் ஆஃப் த டே எல்லாம் ஒன்று தான் வரும். இல்லை, நான் வந்து என் ஃப்ரெண்டுங்க என் சர்க்கிளில் இப்பெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து 8 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்தாரு. நான் கேட்டேன், ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு தெரியுமாண்ணே? தெரியாதுன்னு. ஃபண்ட் மேனேஜர் தெரியாமல் வாங்கிட்டேன். ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தியா? அப்படின்னா சரி, அது பார்க்கலையா? சரி. அப்போ நான் சொன்னேன், உள்ளே இருக்கிற என்ன வெயிட்டேஜ் வச்சுருக்கேன் அதை பார்த்தியா? அதுவும் பார்க்கல. 8ல் 7 ஓவர்லாப்பிங். எக்ஸாக்ட்லி, ஓவர்லாப்பிங். டைவர்சிஃபை கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக் மல்டிபேக்கராக இருக்கும் பொழுது அந்த மியூச்சுவல் ஃபண்டு அந்த வருஷம் 20% கொடுத்துருக்கும். அந்த மல்டிபேக்கர் முடிச்சுட்டு திருப்பி இப்படி கிராஷ் பண்ணும்போது கீழே வரும்பொழுது அந்த ஒரு ஸ்டாக்னால தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஏறிச்சு. அந்த ஒரு ஸ்டாக்கு திருப்பி கரெக்ட் பண்ணும்பொழுது அவன் மியூச்சுவல் ஃபண்டு கரெக்ட் ஆகும். ஆனால் அந்த ஒரு வருஷம் ரிட்டர்ன் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பான் ஒருத்தன். எக்ஸாக்ட்லி. அது வந்து போன வருஷம் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க, எடுத்துட்டு பாரு, இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான். அவன் மல்டிபேக்கர் ஒரு தடவை ஆகிட்டான், கொடுத்துட்டான், அந்த மியூச்சுவல் ஃபண்டு வளர்ந்துருச்சு. இப்போ திருப்பி அவன் கரெக்டிங் மோடுக்கு போயிட்டான். திருப்பி அதனால தான் பாஸ்ட் ரிட்டர்னும் பார்க்கவே கூடாது மியூச்சுவல் ஃபண்டில். எக்ஸாக்ட்லி. அதனால் என்ன பண்ணணும்னா பிரித்து போட்டுரு. ஒரு ஃப்ளெக்ஸி, ஒரு ஸ்மாலு, ஒரு மில்ட்டு, ஒரு மல்டி அசெட். தட்ஸ் இட். நான் திரும்ப சொல்லுவேன், குளோபல் மியூச்சுவல் ஃபண்டு பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். மியூச்சுவல் ஃபண்டை நான் உறுதியாக சொல்லுவேன். என்கிட்ட டிபேட் பண்ணுறதுக்கு யார் வேணால் ரெடினாலும் ஐ எம் ரெடி டிபேட் பண்ணுறதுக்கு. என்ன மியூச்சுவல் ஃபண்டு, குளோபல் மியூச்சுவல் ஃபண்டு ETF நம்ம இங்கே வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாதுன்னா 7 பில்லியன் நினைக்கிறேன், 700 கோடிக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஷுட் பி ஸ்டாப்டு ஆஸ் பர் RBI. கட் ஆகிடும். அப்போ நீ என்ன புது SIP தேடுவியா? ஆல்ரெடி அப்படி தான் பண்ணாங்க ஒரு வாட்டி. மோத்திலால் ஓஸ்வாலோட ஆக்சுவல் அந்த SIPக்கு நீங்கள் போன வாரம் ரெண்டு ஃபண்ட் க்ளோஸ்டு. சரி, நான் ETF வாங்குறேன். அந்த NAV அமெரிக்காவில் இருக்க NAV இதுவும் ஒன்றா 20% ப்ரீமியம். Why should I do that? I can go to GIFT City, I can do that. அதனால் டைவர்சிஃபிகேஷன் சொல்லி குளோபல் இன்வெஸ்ட்டை நம்ம ஊரில் பண்ணிடாதீங்க. பாண்டு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் சேஞ்சஸ் ஆர்டருக்கு கோல்டை கன்வெர்ட் பண்ணி பாண்டாக இந்தியா பாண்ட்ஸ் இந்த மாதிரி நம்பிக்கையான செபி அப்ரூவ்டு OBP பிளாட்ஃபார்மில் உள்ளே போயிட்டு டூ இன்வெஸ்ட்மெண்ட், கெட் அ இன்ட்ரெஸ்ட், டூ பாசிவ் இன்கம், கெட் அ பாசிவ் இன்கம், ரீஇன்வெஸ்ட் இன் சம்வேர்,
ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல், ப்ரொடெக்ட் யுவர் மணி, க்ரோ டுகெதர். எனக்கு தெரில, நமக்கு தெரியல, வளரும் தான், நம்ம நாடு வளரும் தான். நல்ல முறையில் இப்போ நம்ம சொன்ன தற்சார்பு அது இது எல்லாத்தையும் எடுத்து பாலெல்லாம் ஏற்றுமதியெல்லாம் பண்ணி, தேங்காயெல்லாம் ஏற்றுமதி பண்ணி, அதெல்லாம் பண்ணி, பிளாஸ்டிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா we can achieve. டெஃபினட்டாக நம்மளால் போக முடியும். 70 நாளுக்கு திருப்பி போயிட முடியும். அந்த உறுதி எனக்கு இருக்குது. இப்போ சொல்லுவாங்க சார் 70 நாள் படிச்சுன்னா இப்போ குளோபல் இன்வெஸ்ட் என்ன சார் தப்பா? கிடையாது. குளோபல் இன்வெஸ்ட்டில் நீங்கள் பண்ணும்பொழுது ஜப்பானோட இடிஎஃப்யும் வாங்குறீங்க, மெக்சிகோட இடிஎஃப்யும் வாங்குறீங்க, டைவர்சிஃபைடாக இருக்குது எல்லா கண்ட்ரிலையும், எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், 2 வருஷத்தில் நான் எல்லா இடிஎஃப்யும் பார்க்குறேங்க. இதில் யூஎஸில் எல்லாம் 70%. என்னங்க இது? எங்க S&P 500 பார்த்தீங்களா? ஆமாம், நாஸ்டாக்கு 86% நாஸ்டாக். ஆக்சுவலி வார் வந்து நம்ம கீழே போயிட்டுருக்கோம், அவன் மேலே போயிட்டுருக்கான் பார்த்தீங்களா? ஏன்னா அவனுக்கு தெரியுது 60 ரூபாய்க்கு வித்த ஆயிலு, குரூட் ஆயிலு 100 ரூபாய்க்கு விற்றோம்னா அந்த கண்ட்ரிக்கு லாபம். அப்போ பாருங்க, யூஎஸ்காரன் ஒருத்த மேலே போர் தொடுத்தா அவனுக்கு எவ்வளோ லாபம் பாருங்க. பெட்ரோ டாலர். கரெக்ட். எல்லா கரன்சியுமே அந்த டாலரில் நடக்கிறதுனால, எல்லா டிரான்சாக்ஷனுமே டாலரில் நடக்கிறதுனால அக்ராஸ் த வேர்ல்டு அவனோட எக்கனாமி ஆட்டோமேட்டிக். இது என்ன பிரச்சனை? நம்மள்ட்ட மக்கள் தொகை தான் பிரச்சனை. மக்கள் தொகை நம்ம அதிகமாக வச்சு 140 கோடி வச்சுக்கிட்டு கோல்டும் வாங்குவேன், ஆயிலையும் வாங்குவேன்னா ரெண்டுமே போச்சு, சோழி முடிஞ்சு. பட் அந்த வகையில் கோல்டு பார்த்தீங்கன்னா சைனா 28%, நம்ம 25%, அவன் 28% வச்சிருக்கிறான். பட் ஸ்டில் சைனா வந்து ஃபார் பெட்டர் தென். வீட்டில் இல்லை, அவங்க கோல்டு வாங்கலை யாரும் வீட்டில். ஓகே, அவன் ரிசர்வ் தான் வச்சிருக்கான், அவனோட ஓன் ரிசர்வ் தான் வச்சிருக்கான். மக்கள் யாரும் வாங்கல. ஆனால் நம்ம வீட்டில், மக்கள் வீட்டிலலாம் இருக்குது. நம்ம வீட்டில் இப்போ நான் எவ்வளோ கோல்டு வச்சிருக்கேன்? அதான் சொல்கிறேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ நான் விற்றுக்கிட்டு இருக்கேனே, விற்று விட்றா. இந்த டெட் எக்கனாமி எனக்கு வேணாடா. கழுத மஞ்சள் கலரில் வீட்டுக்குள்ளே இருந்துருப்பா, போய் காசா மாதிரி வா, எனக்கு வேலையை பாரு. ஓப்பனாக சொல்கிறேன், பழைய காலத்து திங்கிங் மாதிரி 1990 மாதிரி இருந்தோம்னா முடிச்சிருவாங்க நம்மளே. நான் சொல்கிறேன், 2029 August 15 யூ எக்ஸ்பெக்ட் சம்திங். பார்ப்போம். ஸோ பிஃபோர் வி கன்க்ளூட், சி கப்புள் ஆஃப் திங்ஸ். ஒன்று வந்து நீங்கள் அந்த மீனாட்சி லாரி டிரைவர் அவர் அதுக்கப்புறம் மீட் பண்ணிங்களா? எஸ். அதாவது நான் என்ன சொல்கிறது, காலில் உளுந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ இன்றைக்கும் சரி, என்னுடைய அவங்களுக்கு அந்த என்னோட கூட ஒர்க் பண்ணாங்களே அவங்களோட இபி பில்லை நான் தான் பே பண்ணுறேன். ஓகே. இன்னைய வரையும் அவங்களோட இபி பில்ஸ்லாம் ஐ எம் பேயிங். அது சரி, ஏங்க கேட்டிங்க இந்த கேள்வியை? சொல்லி கட்டுறான் பாடுறாமாங்க. இல்லை இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்ததை சொல்லி காட்டக்கூடாது, அது நல்லது இல்லை. ஆனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா நான் நிறையாவே அதுக்கு பரிகாரமே இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் எஜுகேட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேத்துக்கு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன், என் சேனல் ஓப்பன் பண்ணேன், என்ன நான் பண்ணேன், எடிட் எதாவது பண்ணேன்னா, பெருசாக நான் எதாவது பேசுகிறேன்னா, மியூசிக் பண்ணேன், எதுவுமே போடலை. ஈஸியாக புரிகிற மாதிரி நான் எக்ஸப்ட் பண்ணுறேன், மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து என்னோடத்துல வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக் செலக்ட் பண்ணுவது எப்படின்னு பார்த்தேன். அந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு 60,000 ரூபாய் இங்கே ஃபீஸ் வாங்குறாங்க. ஆமாம், அதை நம்ம இங்கே பண்ணும்போது நம்ம கால் வருது, சார் அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் ஓப்பனாக பேசுகிறீங்க? கரெக்டு. ஏன்னா லைஃப்பில் பியாண்ட் நம்மளோட ஸ்கில் செட்டு நாலேஜ்லாம் தாண்டி ஆல் இட் மேட்டர்ஸ் இஸ் பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான ஒரு விஷயம், நமக்கு என்ன வேணுன்றது நமக்கு தெரிஞ்சால் அந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. அது டிஃப்ரெண்ட் பீப்புள் மூலிமா வரணுமா, அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் பார்த்த அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் தான். பிகாஸ் அவர் மூலிமா நீங்கள் போனீங்க, அதுக்கப்புறமா மல்டிபிள் ஜாப்ஸ் போனீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பேரண்டிங்க்கு வருவோம். ஸோ பேரண்டிங், இப்போ நீங்கள் 2 குழந்தைங்களை வளர்க்குறீங்க இல்லையா? ஸோ நம்ம எப்போவுமே சின்ன வயசில் நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட்டல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வளர்ப்போம். இப்போ இருக்கிற ஜென்சிஸில் பார்த்தா அடப்போப்பா இப்போ பார்த்தாலும் நீ இதையே சொல்லிட்டு இருக்க, ஃப்ரீயாக விடுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் இந்த விஷயம் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா மணி சொல்கிறது நிறைய இருக்குது யூடியூப். பட் பேரண்டிங்காக ஸ்பெசிஃபிக்லி ஃப்ரம் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் க்ரோ பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. பேரண்டிங்கை மேபி நிறைய பேர் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது பேரண்டிங்கில் சொல்லணும்னு நினச்சி கன்க்ளூட் பண்ணணும் விரும்புகிறீங்க? பேரண்டிங் இன் ஃபினான்ஸ். ஆக்சுவலாக பேரண்டிங் இன் ஃபினான்ஸ் அப்படின்னா, பிள்ளைக்கு வந்து சிகரெட் அடிக்காதப்பான்னு அன்றைக்கி நமக்கு சொன்னாங்க. அப்போ ஒன்றும் திரும்பி பார்த்துடாதப்பா, கெட்ட பழக்கம் வச்சுக்காதப்பா அப்படிமா. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி அதை பேரண்ட்ஸ்லாம் யாரும் சொல்ல. இன்றைக்கி பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டியது என்னென்னா, அறம் செய்ய விரும்பு, பணம் செய்யவும் விரும்பு. சூப்பர். அறம் செய்ய விரும்பு, பணம் செய்ய விரும்பு. பணம் எப்படி செய்யணும் ஒரு ரூபாய் சொல்லித்தர மாட்டான் நமக்கு. நான் சொல்கிறேன், ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க, எஜுகேஷனில் வராது. 30 வயசில் தான் அவன் டேக்ஸ்னால் என்னென்னு கற்றுப்பான். தயவு செஞ்சு பேரண்ட்ஸு 5 வயசுலேருந்தே மோனோபொலி கேமை எடுக்கிறது நல்லது. மோனோபொலி கேமை எங்கே வேணால் போங்க, உங்கள் தெருவில் ஏதாவது இருக்கும், 1000 ரூபா தான் இருக்கும். மோனோபொலி கேம் எடுத்து டைஸை உருட்ட விடுங்க. பரமபாத ஆடுறதுக்கு பதிலாக மோனோபொலி
பரவதானதுக்குள்ள மோனோபொலி ஆட விட்டு இந்த காசு எப்படி வேலை செய்யுது, எந்த இடத்துட்ட இன்ட்ரெஸ்ட் வருது, எந்த இடத்துட்ட போனால் டெப்ரிசியேஷன் ஆகுது, எது அசட்டு எது லயபிலிட்டி, வீடு வாங்கினா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இது எஃப்டியில் போட்டால் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, பாண்டில் போட்டால் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, கோல்டில் வச்சா அவன் எப்படி முன்னேறான், யூஎஸ்டி எப்படி முன்னேறான், இது எல்லாம் கேமிஃபையாக. ஏன்னா இப்போ நீ ஒன்றும் இல்லை, உங்கள் பையனை கூப்பிட்டு அதாவது தம்பி பணம்னு பார்த்தீங்கன்னா இந்த டாலர் இருக்கே அப்படின்னா தூங்கிடுவாங்க. கேமிஃபையாக பசங்களுக்கு விளையாட்டோடு சேர்ந்த கல்வியை கொடுக்கறது நல்லது. இன்னொன்று, கடைக்கு போகிறதெல்லாம் அவங்கள அனுப்புறது நல்லது. கடைக்கு அவங்களே போய்ட்டு அவங்களே வாங்கிட்டு வர சொல்கிறது, என்ன விலை ரேட்டு என்ன இது பணத்தை, அதே மாதிரியே ஒரு செலவு பண்ணுறாங்கல்ல, அந்த செலவு பண்ணுறத அவங்கள எக்ஸல் போட வைக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ என் பையனுக்கு நடுவில் ஒரு பர்த்டே வரும்போது, பர்த்டேக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு மாலுக்கு போகிறோன்னா, அப்போ எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடு, இந்த டாய் வாங்கி கொடு, அந்த டாய் வாங்கி கொடுந்தான். அந்த டாய் திருப்பி பார்த்து அது 4000 ரூபாவா 5000 ரூபான்னு பார்க்குறது கிடையாது, அது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடுத்து அவன் பர்த்டே ஒன்று வந்துச்சு. அவன் பர்த்டே வரும்போது என்னாச்சு, சரி உன் பர்த்டே ஒன்று வருது, நான் இனிமேல் என்ன பண்ணுறேன், உன் பர்த்டே வருஷத்துக்கு உன் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று செப்பரேட்டாக ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு 25,000 நான் அதில் போட்டு வச்சிடுறேன். இனிமேல் நீ எது செலவு பண்ணுறதாலும் அதில் எடுத்து செலவு பண்ணிக்கணும். ஹாப்பி ஆகிட்டான். நான் 200 ரூபாய்க்கு டாய் கேட்டேன், 25,000 கொடுக்குறாரு ரெண்ட். அதே மாலுக்கு நெக்ஸ்ட் டே போகிறோம், அதே பொம்மை கேட்குறான், இந்த வாட்டி உன் அக்கௌண்ட் வேடா யூஸ் பண்ணிக்கிட்டான்ட்டேன். இப்போ சார் திருப்பி பார்க்குறாரு, 4000 ரூபாய் இது எனக்கு, ஏன்னா இது அவர் பணம் இதில் நான் 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நான் மாற்ற சொல்லலை, அக்கௌண்ட் வரும்போது 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் பர்த்டே அப்போ உன் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்ப்பேன். வெரி நைஸ். அது இதை எவ்வளோ இருந்ததோ அதை அப்படியே நான் டபுள் பண்ணுறேன். நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது பேரண்டிங்கில் இதெல்லாம் எல்லாரும் பண்ணிட்டா கிரேட்டு. அதே சமயத்தில் அந்த பொருள் ஃபுல்லாக கேட்குதுன்னா வேணான்னு சொல்ல வரல, வாங்குங்க. அதே நேரத்தில் அவனுக்கு தோல்வினா என்னன்னு சொல்லி கொடுங்க. எல்லாத்தையும் திருப்பி கிடச்சி எல்லாத்தையும் கொடுத்தோன்னா அவனுக்கு என்னன்னே அர்த்தம்னே தெரியாது. நான்லாம் சொல்லுவேன், நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நான்லாம் ஸ்கூல் வந்து 6 கிலோமீட்டர் நடப்பேன். என் பொண்ணு சிரிக்கும், 6 கிலோமீட்டர் நீங்கள் நடந்தீங்க போங்கப்பா, இல்லைப்பா மஞ்சள் போய் எடுத்துட்டு நான் போவேன், ஸ்கூலுக்கு போவேன் டாடி, அங்கேருந்து விட்டு தமிழ் மீடியம் படிச்சுட்டு அங்கேருந்து ஒன்றா அதெல்லாம் பிள்ளைங்க அதெல்லாம் கிடையாது. அப்புறம் நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் காவேரி அது பின்னாடியே இருக்குமா, ஆற்றுல தான் தினமும் குளிப்பேன். இது ஆற்றுல கொடுப்பீங்களா, எவ்வளோ ஃபீஸ் கொடுப்பீங்க, எவ்வளோ ஃபீஸ்லாம் கிடையாது, பேலாம் கிடையாது, சும்மா போய் குளிக்க வேண்டியதானே. என் பொண்ணு அப்படிலாம் இருக்கா? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால அவங்க எப்போ வந்து பேரண்ட்ஸோட அந்த ஒரு கூட்டுலேருந்து வெளியே வரும்போது தோல்வி நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க லைஃப்பில். அதை நம்ம காமிக்காமல் வந்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். இல்லை, பேரண்டிங் இன் ஃபினான்ஸில் டெஃபினட்டாக தமிழர்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, 5 வயசுலேருந்தே அந்த நோட்டுகளை என்ன கணக்கு பண்ண விடுங்க, மோனோபொலி கேமை விளையாட விடுங்க, வெளியில் போய்ட்டு கடையில் அவங்கள பேச சொல்லுங்கள். போயிட்டு கடையில் அவங்க பேசி சில்லறையெல்லாம் அவங்க சொல்ல. அந்த இன்ட்ரோவர்ட் இருப்பாங்களா, இன்ட்ரோவர்ட்டாக பின்னாடி நிற்போம், ஆண்டி போகிறாங்க நம்ம வெளியிலே நிற்போம், இல்லை நீ போ கேளு போ. அந்த இன்ட்ரோவர்ட்டெல்லாம் உடச்சி பணத்தை என்ன கற்று உண்டியலில் போட்டு அதில் பணத்தை ஆரம்பித்து ஒரு எஸ்ஐபியை கிரியேட் பண்ணி ஓம் போர்ட்ஃபோலியோட எதிரா தம்பி பாடுறா தம்பின்னு வாரம் பார்க்க விடுங்க. தாட்ஸ் எவ்வளோ, வெறும் 1000 ரூபா போடுங்க போதும். ஆனால் அவனை பார்க்க விடுங்க, மஞ்சளில் இருக்க, சரி பச்சையில் இருக்க, ரெட்டில் இருக்க, பாரு பார்த்துட்டு ஒரு வேளை 15-16 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சிஎன்பிசி டிவி எல்லாம் போட்டு காலை நேரத்தில் போட்டு ஈவினிங் நேரத்தில் போட்டு என்ன பேசி தொலைகிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க அதை சொல்லித்தர வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்ட் பர்ஃபெக்டான பாயிண்ட். ஏன்னா இதுதான் வந்து நான் ஃபைனல் என் நோட்டாக வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம என்னதான் பாண்டு என்னதான் நம்ம பேசினாலும் நம்மளோட ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு மல்டிபேக்கர் யாருன்னா அவங்க பசங்க தான். அவங்க வளரணும், அவங்க பெட்டராக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடுறது. அதுக்கான பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ கிருபா. தேங்க்யூ ஸோ மச் மதுரை வீரன். வெரி தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் டைம். இந்த ஒரு 1 hour எனக்கு டைம் போனதே தெரியல. டக்குன்னு போயிடுச்சு. அப்படியே படம் பார்க்குற மாதிரி, ஒரு ஹரி படம் பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. டக்குன்னு சிங்கம்டா, ஃபாஸ்ட்டா. ஆமாம், இது சிங்கம் பார்ட் 4 அப்படிதான் இருக்கு. தேங்க்யூ கிருபா, அழைப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.